தேவ சந்நிதியில் பேசுகிறோம், தேவ சந்நிதியில் பேசுகிறோம், தேவ சந்நிதியில் பேசுகிறோம், தேவ சந்நிதியில் பேசுகிறோம். கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானம் மண்டலங்களிலுள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். சத்தியம் என்னும் கட்சியை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சியை கால்களிலே தொடுத்தவர்களாயும் பொல்லாங்கு நெய்யும் அக்கினி ஆஸ்திரங்களையெல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். இரட்சணியம் என்னும் தலை சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். நம்ம எல்லா கணக்கு முடி தெய்வ செய்திக்காக ஆண்டவர் நோக்கி பார்க்க பேசும்படியாக இடைவிடும்படியாக வல்ல பிதாவே நெடுமை துதிக்கிறோம் துதிக்கிறோம். கிருபையும் இறக்கவும் தயவு நிறைந்தவரை அப்பா அந்த நேரத்திலும் குமார் நகேஷ் நாமத்தில் வருகிற ஆண்டவரே கர்த்தாவே மை சோதரிக்கிறோம். இந்த காலை வேலைக்காக மக்கள் நடி செலுத்துகிறோம். எல்லாவற்றையும் பார்க்கலாம் ஒரு வார்த்தையை மையப்படுத்தியிருக்கிறீர் ஆண்டவரே. எங்கள் ஆத்துமாக்கள் மண்ணோடு ஒட்டி கொண்டிருந்தால் ஒரு வார்த்தை கொண்டு உயிர்ப்பிக்க நீர் வல்லவராக இருக்கிறீர் ஆண்டவரே. இப்போதும் ஒரு வார்த்தை கொண்டு எங்களோட தேவரீர் பேசும்படியாக பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு இடைபடும்படியாக உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இந்த அடிமை மறைத்து நீர் வெளிப்படும்படியாக ஆண்டவரே வசனங்களை நாங்கள் புரிந்து கொள்ள அறிந்து கொள்ள மனதை திறக்கும்படியாக வேத வாக்கில் அறிந்து கொள்ளும்படி கர்த்தாவே எங்கள் மனது திறக்கப்படும்படியாக ஆண்டவரே எம்மா விசேஷங்களுக்கு கொழுந்துவிட்டு எரிகிற அனுபவம் உண்டானது போல எங்களுக்கு உண்டாகும்படியாக ஆண்டவரே தாவீதுடைய கரத்தில் பயன்பட்ட கவன்களைப் போல ஆண்டவரே அடிமையை கர்த்தரை பயன்படுத்தும்படியாக உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யும் இயேசு நாமத்தில் ஜெபங்கள் நீங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் என்கிறதான தலைப்பில் தான் நாம் போன வாரம் செய்தியை கேட்டோம். இந்த போன வாரம் செய்தி நிறைவடையாததுனால அது தொடர்ச்சியாக இந்த நாளிலே நம்ம ஆண்டோடைய வார்த்தையினை செய்ய போகிறோம், நான் கேட்க போகிறோம். பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளில் விசேஷமாக நம்மோடு கூட இடைபடுவாராக. அல்லேலூயா. போன வாரம் நம்ம கேட்ட காரியத்தை மட்டும் வேகமாய் சொல்லிவிட்டு இந்த நாள் செய்திக்குள்ளாக நான் கடந்து போக விரும்புகிறேன். போன வாரம் நாம் பார்த்த காரியம் என்னென்னு சொன்னால், கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது ஒரு விளையாட்டான ஒரு காரியம் அல்ல. நாம் விளையாட்டு காரியமாக அதை செய்யக்கூட நினைக்கக்கூடாது. கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது விளையாட்டு மைதானம் அல்ல, மாறாக அது ஒரு போர்க்களம், யுத்த களம் என்று சொல்லி என்ன செய்தோம் பார்த்தோம். நமக்கு 3 எதிரிகள் உண்டு. ஒன்று நம்முடைய மாம்சம், இன்னொன்று வெளியில் இருக்கிற உலகம், இன்னொன்று பிசாசானவன் என்று சொல்லி பார்க்கிறோம். இங்கே இந்த பகுதியில் எபேசு நிருபத்தில் இந்த 6ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுலை கொண்டு ஆவியானவர் அந்த 3வது எதிரின்னு சொல்லக்கூடிய பிசாசானவனை குறித்து இந்த வசனங்களிலே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறதனை செய்யலாம் பார்க்கிறோம். ஆனாலும் எல்லாவற்றையும் தேவனை குறித்த சத்தியங்களை எல்லாம் சொல்லிவிட்டு எல்லாம் முடிக்கிற நேரத்தில் சரி கடைசியாக சகோதரரே இப்படி ஒருத்தர் இருக்கிறான், நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும், யுத்தம் இருக்கிறது என்று சொல்லி அந்த நிருபத்தை முடிவடை செய்கிறதான காரியத்தை செய்கிறோம் பார்க்கிறோம். அதனால் அவனுக்கு வேதம் என்ன சொன்னேன், ரொம்ப அவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. இருந்தாலும் அவனுக்கு கொடுத்ததான காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் எச்சரிக்கையாக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லி சொன்னேன். அதன் அடிப்படையில் நாம் இந்த வசனங்களை 4 பிரிவாக என்ன செய்வோம், பிரித்து பார்ப்போம் என்று சொன்னேன். எப்படி பார்ப்போம் என்று சொன்னால், யுத்தம் உண்டு, நித்தம் உண்டு, மொத்தம் உண்டு, சித்தம் உண்டு என்று 4 காரியங்களை பார்ப்போம் என்று சொன்னேன். பிசாசோடு யுத்தம் உண்டு, கடைசி வரை மரணம் வரையிலும் நித்தம் அல்லது இயேசு வருகை வரையிலும் நித்தம் உண்டு. தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் மொத்தம் உண்டு, நமக்கு ஜெயம் கொடுக்க தேவனுக்கு சித்தம் உண்டு. அப்படி 4 காரியங்களை பார்ப்போம் என்று சொன்னேன். அல்லேலூயா. சொல்லிவிட்டு நாம் 2 காரியத்தை நிறைவு செய்தோம். ஒன்று யுத்தம் உண்டு என்று பார்த்தோம். யுத்தம் யாரோடு உண்டு என்று சொல்லி பார்க்கும்போது யாரோட இல்லை, யாரோட யுத்தம் உண்டு அப்படின்னு பார்க்கும்போது அந்த 12ஆம் வசனத்தை வாசிங்க. அதில் 12வது வசனம், ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. போதும். மாம்சத்தோடு இரத்தத்தோடு நமக்கு என்ன இல்லை, நமக்கு யுத்தம் இல்லை. நம்ம மனுஷர்களோடு என்ன செய்ய கொடுக்கக்கூடாது, போராடி கொண்டு இருக்கக்கூடாது. இப்படி போராடினால் நம்ம சோர்வடைந்து போவோம்னு சொன்னேன். ஆண்டவர் செய்ய மாட்டாருன்ட்டு ஆண்டவருக்கு எதிராக மனத்தாங்கல் அடைவோம். இன்னொரு பக்கம் என்ன செய்வோம், நம்ம ஆத்மாவிலே சோர்ந்து போவோம், ஆவியிலே சோர்ந்து போவோம். அதனால் யுத்தத்தை சரியாக செய்யணும். அதனால் மனுஷர்களோடு கூட மாம்சத்தோடு ரத்தத்தோடு நமக்கு என்ன இல்லை அப்படின்னா நமக்கு போராட்டம்
யுத்தம் இல்லைன்னு பார்க்கிறோம். எங்கே யுத்தம் இருக்கிறதுன்னு சொன்னால் அதில் 11ஆம் வசனத்தை வாசிங்க. 11ஆம் வசனம். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். அப்போ எங்கே யுத்தம் இருக்குது அப்படின்னா அந்த பிசாசோட யுத்தம் இருக்குது. பிசாசோட யுத்தம் எப்படின்னா பிசாசனுடைய தந்திரங்களோடு கூட யுத்தம். அவன் ரொம்ப தந்திரமானவன் என்று சொல்லி நான் இந்த எலி பொறி அதெல்லாம் சொன்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் என்று நினைக்கிறேன். அப்படி தந்திரமானவனோட எதிர்த்து நிற்பதுக்கு நீங்களும் தந்திரமுள்ளவர்களாக மாறுங்கள் அப்படின்னு பைபிள் சொல்லலை. மாறாக அந்த தந்திரங்களோடு எதிர்த்து நிற்கிறதுக்கு திராணி நம்ம ஃபிட் ஆகும்படி பலப்படுத்துமா நம்ம பலன் உள்ளவர்களாய் பலவான்களாக நாம் நிற்கும்படியாக என்ன செய்யணும் சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு சொன்னால் தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை என்ன பண்ணுங்கள், நீங்கள் தரித்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல இயேசு கிறிஸ்துவோட ஊழியமே ஆரம்பிக்கும் போது அங்கே ஞானஸ்தானம் எடுத்த உடனே பிசாசினால் சோதிக்கப்படுகிறது. இல்லை இப்போ முடிவில் கெச்சமணி தோட்டம் ஒரு போராட்டத்தை செய்கிறோம் பார்க்குறோம் அப்படின்னு சொன்னேன். இயேசு கிறிஸ்துடைய காரியமே அப்படி இருக்குதுன்னு சொல்லி சொன்னேன். அதனால் நம்முடைய காரியமும் என்ன செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக ரட்சிக்கப்பட்டிருக்க எல்லாருமே அந்த யுத்தத்தில் செய்கிறோம் இருக்கிறோம். ஏன்னா தேவனுக்கு எதிரி நமக்கு எதிரி. அல்லேலூயா. நம்ம தேவனுக்கு எதிரி அப்படின்னு சொல்லும் போது அவன் தேவனுக்கு எதிராக இருக்கிறான், எதிராளியாக இருக்கிறான். அவன் தேவ பிள்ளைகளை நமக்கும் எதிராளியாக இருக்கிறான். நம்முடைய எதிரி தேவனுடைய எதிரி. அப்போது அவன் ஒரு எதிராளி தான் நமக்கு இருக்கிற அந்த உலகத்தில் பகைவன் என்று சொன்னேன். யாருன்னு சொன்னால் இந்த சத்ருவாகிய பிசாசானவன் அப்படின்னு பார்க்குறோம். அவனோடு கூட நமக்கு என்ன உண்டு அப்படின்னு சொன்னால் யுத்தம் உண்டு. அல்லேலூயா. இப்போ யுத்தம் மாம்சோட ரத்தோட்டம் அல்ல, அவனோட யுத்தம் உண்டு என்று சொல்லும் போது அவன் தேவனை போல சர்வ ஞானம் உள்ளவன் கிடையாது. தேவனை போல சர்வ வல்லவனாக இருக்கிற ஒரு காரியம் கிடையாது. அவன் எல்லாம் அறிந்தவனும் கிடையாது, எல்லாம் வல்லவனும் கிடையாது. அதே நேரத்தில் எங்கும் அவன் வியாபித்திருக்கிறவன், அவன் எல்லா இடத்துலையும் இருக்கிறவன் அப்படி கிடையாது. எல்லா இடத்துலையும் நிரம்பி இருக்கிறவன் அப்படி இல்லை. அவன் எங்கேனாலும் அலைந்து திரிகிறவன் அப்படி தான் பைபிள் சொல்லுது. அவன் என்ன செய்ய அலைந்து திரிய வேண்டும். சரியா, எல்லாம் அவனுக்கு அவன் அறிந்தவன் கிடையாது, எங்கும் நிறைந்தவன் கிடையாது. எங்கும் நிறைந்தவன் அவன் சொல்ல முடியாது. அதனால் அவன் என்ன செய்கிறான் அப்படின்னு சொன்னால் அவன் எங்கும் நிறைந்தவனாக இராதபடினால அங்கும் இங்கும் அலைந்து தான் தெரிய வேண்டும். அதே நேரத்தில் அவன் நெட்வொர்க் வைத்திருக்கிறான் என்று பார்க்கிறோம். என்ன நெட்வொர்க் அப்படின்னா அந்த 12ஆம் வசனத்தை வாசிங்க. 12ஆம் வசனம். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. அங்கே ஒரு 4 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது பார்க்குறோம். ஒரு 4 வகையான நெட்வொர்க் அவன் வைத்திருக்கிறான் பார்க்குறோம். முதல்ல கவனிங்க, அவன் இருக்கிறான். அவனுக்கு கீழே சரியா அவன் கீழே வச்சிருக்க துரைத்தனங்கள், அதிகாரங்கள், அந்தகார லோகாதிபதிகள், வானமடுத்து பொல்லாத ஆவியின் சேனைகள், அப்படி ஒரு 4 காரியம் நினைச்சிடான். ஒரு 3 காரியங்கள் இப்படி வைத்திருக்கிறான். அவன் மேலேருந்து அவன் இந்த நெட்வொர்க்கில் என்ன செய்கிறான், அவன் செய்கிறான். அப்போ நமக்கு யுத்தம் உண்டு, அவனோட யுத்தம் உண்டுன்னு அவன் பயன்படுத்துகிற அந்த அதிகாரங்கள், துரைத்தனங்கள், அதிகாரங்கள், அந்தகார லோகாதிபதிகள், வானமடுத்து பொல்லாத ஆவியின் சேனைகள், இவைகளோடு கூட நமக்கு போராட்டம். நமக்கு தான், உலகத்தில் இருக்கிறவங்கள இல்லை. சரிங்களா, உலகத்தில் இருக்கிறவங்கள எதுவும் இது பண்ணுறதில்ல. நமக்கு தான் அவன் எதிராளியாக என்ன செய்யறான் இருக்கிறான். ஏன்னா அவனுடைய ராஜ்யத்திலிருந்து நம்ம என்ன செய்திருக்கிறோம், தேவ ராஜ்யத்துக்கு வந்திருக்கிறோம். அதனால் நம்ம அப்ரூவல் ஆகிட்டோம். சரியா, புரியுதா? கொல்லக்கூட்டத்திலேருந்து அப்ரூவலாக மாறிட்டோம். சரியா, இப்போ கொல்லக்கூட்டம் நமக்கு விரோதமான செயல்படும், அவ்வளோதான். சரிங்களா, அதுதான் காரியம், இதுதான் கான்செப்ட். அப்படின்னும் போது அவனோட நமக்கு என்ன உண்டு அப்படின்னா யுத்தம் உண்டுன்னு சொல்லி பார்க்குறோம். இந்த யுத்தம் ஏதோ இந்த ஸ்போர்ட்ஸ் மாதிரி இல்லைன்னு நான் சொன்னேன். ஏதோ ஒரு மேட்ச்சுக்கு மட்டும், மேட்ச்சில் இறங்கும் போது மட்டும் ஜெர்சி மாற்றிக்கிட்டு ஸ்போர்ட்ஸ் ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிட்டு உள்ளே போய் என்ன செய்வாங்க, மேட்ச் விளையாடுவாங்க. மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிப்பாங்கள்ல. அந்த மாதிரி கிடையாது. இந்த யுத்தம் நித்தம் உண்டு. அதாவது கடைசி மூச்சு வரையிலும், நம்மளோட மரணம் வரையிலும், இயேசுவின் வருகை வரையிலும் அவனோடு கூட என்ன, அவனுடைய சேனைகளோடு நமக்கு என்ன உண்டு அப்படின்னா யுத்தம் உண்டு அப்படின்னு பார்க்குறோம். சரியா, அப்போ அப்படிப்பட்ட ஒரு காரியமாக இருக்கிறனால எப்போதுமே நாம் அதை தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை நாம் தரித்து கொண்டு உள்ள என்ன செய்ய வேண்டும், காணப்பட வேண்டும். சரியா, நீங்கள் புரிஞ்ச மாதிரி சொன்னால் நிறைய பேருக்கு பாக்ஸிங் தெரியும் அப்படின்னா இது சம்திங் லைக் பாக்ஸிங். எப்படின்னா ரவுண்ட் ஒன் அப்படின்னு 2 பேர் இறக்கி விடுவாங்க. சரியா, அப்புறம் இறக்கி விடுவாங்க, அப்புறம் பெல் அடிப்பாங்க. ரவுண்ட் 2 அப்படின்னு வச்சுக்கோங்க. அது மாதிரி ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3, ரவுண்ட் 4ன்னு போயினே இருக்கும். சரியா, எது வரைக்கும் எத்தனை ரவுண்டு போகும் பாஸ்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாம் நம்பர் சொல்ல முடியாது. எவ்வளோ தூரம் நம்ம உயிரோடு இருக்கிறோமோ, ஆண்டோட வருகை எப்போ சம்பவிக்குது அது வரையில் நமக்கு நித்தம் என்ன உண்டு, பிசாசோடனா யுத்தம் உண்டு. சரிங்களா, ஆனால் நமக்கு ஆண்டோடைய சர்வாயுத வர்க்கம் மொத்தம் உண்டு. அல்லேலூயா. மொத்த ஆயுதத்தையும் என்ன செய்ய ஆண்டவர் நமக்கு தருகிறார் இல்லையா. ஒருத்தர்கிட்ட பட்டயத்தையும், ஒருத்தர்கிட்ட கேடகத்தையும், ஒருத்தர்கிட்ட கவசத்தையும் ஆண்டவர் என்ன செய்யலை, அப்படி கொடுக்கல. சரியா, எல்லாருக்கும் எல்லா தேவனை சர்வாயுத வர்க்கம் மொத்தத்தையும் என்ன செய்கிறார், ஆண்டவர் தருகிறார். கவனிங்க, இந்த மொத்தம் அப்படிங்கிறது எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த நாள் லாங்குவேஜ், இந்த நாளில் தேசங்கள்லாம் எப்படி சந்தோஷம், எப்படி அவங்க தேசங்கள்லாம் தங்களை காலத்தை தூக்கி பெருமைப்பட்டுக்குது. எப்படி அப்படின்னா, எங்ககிட்ட இந்த மாதிரி ஒரு நியூக்ளியர் பாம்ஸ் இருக்குது, இந்த மாதிரி நாங்கள் அணுகுண்டு வச்சுருக்குறோம்,
உங்கள் தேசத்தையே நேசிப்போம், மொத்தமாகவே காலி பண்ணுவோம் அப்படிலாம் சொல்கிறாங்கல்ல. அப்போ இந்த மாதிரி நியூக்ளியர் பாம்ஸ்லாம் என்கிட்ட இருக்குது, அந்த மாதிரி அணுகுண்டெல்லாம் வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு பெருமை பாராட்டுறாங்க பார்த்தீங்களா. என்கிட்ட இதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் இருக்குது, இப்படிப்பட்ட நியூக்ளியர் பாம்ஸ்லாம் வச்சிருக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க தெரியுமா. ஒருத்தர் தேசங்களோட யுத்தம் நடக்கும்போது பேலஸ்தீனை வந்து இஸ்ரேல் பார்த்து சொல்லுவோம், இஸ்ரேல் தேசத்தை காலி பண்ணுவோம், அத்தனை நாங்கள் அணுகுண்டு வச்சிருக்கிறோம். பாகிஸ்தான் இந்தியாவை பார்த்து சொல்லுவோம், இந்தியாவை காலி பண்ணுற மாதிரி நாங்கள் அணுகுண்டு வச்சிருக்கிறோம் அப்படின்ட்டு. இந்தியா வந்து அமைதியாக இருக்கும், ஏன்னா இந்தியாகிட்டையும் இருக்குது, ஆனாலும் இந்தியா என்ன செய்யும், அமைதியாக. இப்படி சில காரியங்கள்லாம் இப்போ அது மாதிரி தான். சரியா, அது அணுகுண்டு வச்சிருக்கிறாங்கன்னு இந்த காலத்தில் சொல்கிற நியூக்ளியர் பாம்ஸ்னு சொல்கிற மாதிரி தான் இங்கே அவங்க சொல்லப்பட்டிருக்கிற விஷயம். அப்படின்னா தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் மொத்தமும் நமக்கு உண்டு. நல்ல நிலையில சொல்லுவோமா, அல்லேலூயா. அதில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், அதில் நம்ம பார்த்த விஷயம் 14 வசனத்தை வாசிங்க. 14 வசனம். சத்தியம் என்னும் கட்சியை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும். அல்லேலூயா. 2 விஷயம் நம்ம பார்த்தோம். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாய். அல்லேலூயா. சோல்ஜரை பார்க்குறப்பல இல்லை, நான் சொன்னேன், சிறை கைதியாக, வீட்டு கைதியாக, பணைய கைதியாக, வீட்டு கைதியாக பவுல் இருக்கிறார் ரோமாபுரியில். அங்கே டெய்லி அவரை காக்கிறதுக்காக, சரி, அவர் போயிடக்கூடாது எங்கேயும் அப்படின்னு அவரை 3 ஷிஃப்ட்டு போட்டு 8 மணி நேரம் 8 மணி நேரம் 8 மணி நேரம்னு சோல்ஜர் என்ன செய்வேன் நிற்பாங்க. அந்த ரோமன் சோல்ஜர்ஸ் அவங்களோட ட்ரெஸ்ஸை இவர் பார்க்குறாரு. அதெல்லாம் பார்த்தோன்னே என்ன, இவருக்கு ஆவியானவர் உணர்த்துற விஷயத்த, கிறிஸ்துவ வாழ்க்கை இப்படி தான் அப்படின்னு என்ன செய்கிறாரு, ஒரு எழுதுறது என்ன செய்கிறோம் பார்க்குறோம். சரியா, அப்போ அதாங்க சொல்ல, முதல்ல பெல்ட்டு போடுவாங்க சோல்ஜர்ஸ், முதல்ல பெல்ட்டு, அப்புறம் அந்த நீதியன் மார்க்கவசம் அல்ல, சரி, அடுத்தது மார்க்கவசம் போடுவாங்க. அப்புறம் என்ன பண்ணுவாங்க, ஷூவை மாட்டுவாங்க. அப்புறம் என்ன பண்ணுவாங்க, ஹெல்மெட் எடுத்து வைப்பாங்க. அப்புறம் கேடகத்தை இந்த கையில் தூக்குவாங்க, பட்டயத்தை இந்த கையில் தூக்குவாங்க, அப்படி போவாங்க. அதே ஆர்டரில் தான் என்ன செய்யணும் அப்படின்னா நமக்கு சர்வாயுத வர்க்கமானது சொல்லப்பட்டு இருக்கும். அல்லேலூயா. சத்தியம் என்னும் கட்சி அறையில் கட்டினவர்களாகும் அப்படின்னா நம்ம என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, அங்கே 3 யோவான் 4ஆம் வசனத்தில் யோவான் சொல்கிறபடி என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள்னு சொல்லி கேள்விப்படுகிறது, எனக்கு மிகுந்த சந்தோஷம்னு சொல்கிறார். அப்போ சத்தியம் என்னன்னு அதே யோவான் வந்து 1 யோவானில் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிங்க. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 6ஆவது வசனம். நாம் அவரோடே ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாக இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாக இருப்போம். சரி, அப்போ இங்கே சத்தியத்தின்படி நடவாம் அப்படின்னு வருது. சரியா, பொய் சொல்லுறப்போ சத்தியத்தின்படி நடக்கிறதுனா என்ன அப்படின்னா, தேவனுடைய ஒளியிலே நடப்பது. அல்லேலூயா. தேவனுடைய வெளிச்சத்தில் நடப்பது, தேவனுடைய ஒளியிலே, தேவனுடைய வெளிச்சத்தில் நடப்பது. தேவனுடைய வெளிச்சத்தில் ஒளியில் நடப்பதுனா என்ன அப்படின்னா, இருளில் நடக்காமல் அப்படின்னு சொல்கிறது என்னன்னா, 2ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கிறேன். 2ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனம் வாசிங்க. ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் இதுவரைக்கும் இருளிலே இருக்கிறான். தன் சகோதரத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறான், அவனிடத்தில் இடரல் ஒன்றுமில்லை. தன் சகோதரனை பகைக்கிறவன் இருளிலே இருந்து இருளிலே நடக்கிறான், இருளானது அவன் கண்களை குருடாக்கினபடியால் தான் போகும் இடம் இன்னதென்று அறியாதிருக்கிறான். சொல்லப்பட்டிருக்கிறது, ஒளியில் இருக்கிறேன் சொன்னால் ஒளியிலே நடக்கிறவங்களா என்ன செய்யணும், காணப்படணும். யாரையும் நம்ம என்ன செய்யக்கூடாது, யாரையும் நம்ம பகைக்கக்கூடாது. நமக்கு பகைவன் ஒருத்தர் மட்டும்தான், சாந்தா மட்டும்தான் அப்படின்னு பார்க்குறோம். அப்போது தெய்வ ஒளியிலே நடக்கிறோம், அதுதான் சத்தியத்தில் நடப்பது. தெய்வ ஒளியில் நடப்பதுன்னா யார் மீது எந்த பகையும் இல்லாமல் இருப்பது. அல்லேலூயா, அல்லேலூயா. 2வது சொன்னேன், தேவ கிருபையில் நடப்பதுன்னு சொன்னேன். தேவ கிருபையில் நடக்கிறதுனா என்ன அப்படின்னா, அந்த 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை பிந்தின பகுதி சொல்லுது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அதான் கிருபை. அல்லேலூயா. சகல பாவத்தை நீக்கி நம்ம என்ன செய்யும், நம்மளை சுத்திகரிக்கும் அப்படின்னு சொல்லும் போது, கிருபையில் நடப்பதுன்னா என்ன அப்படின்னா, சத்தியத்தில் நடப்பதுன்னா முதலாவது தேவ ஒளியில் நடப்பது, 2வது தேவ கிருபையில் நடப்பது. கிருபையில் நடப்பதுன்னா என்ன, 8ஆம் வசனம் வாசிங்க. 8வது வசனம். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. நமக்கு பாவம் இல்லை அப்படின்னு சொன்னோம்னா நம்மை நாமே ஏமாத்திக்கிறவர்களா இருப்போம், சத்தியம் நமக்குள்ள இருக்காது. நம்ம சத்தியத்தில் நடக்கலன்னு அர்த்தம். சரியா, அதில் 10ஆம் வசனம் வாசிங்க. 10வது வசனம். நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால் நாம் அவரை பொய்யராக்குகிறவர்களாக இருப்போம், அவருடைய வார்த்தை நமக்குள் இராது. நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால் நாம் அவரை பொய்யராக்குறவா இருப்போம். சரி, அவர் வந்து சுத்திகரிக்கும்படி சொல்கிறாரு, கூப்பிடுறாரு, பரிசுத்த பார்க்கும்படி சொல்கிறாரு. இல்லை நான் பாவமே பண்ணுறதில்லை அப்படின்னு சொன்னால் அவரை நாம் பொய்யராக்க இருப்போம், அவரோட வார்த்தை நமக்குள்ளே இராது அப்படின்னு சொல்லி பார்க்க. தேவ கிருபையில் நடப்பது கவனிங்க. இந்த நமக்கு ஆண்டவர் நமக்கு புதிய உடன்படிக்கையில் இருக்கிறோம், ஆண்டவர் நம்மை ரட்சித்திருக்கிறார். அப்போ இந்த ரட்சிப்பின் வாழ்க்கை என்பது, இந்த உலகத்தில் ஜீவிக்கிற நாட்கள் வரைக்கும் இந்த வாழ்க்கை என்பது எப்படிப்பட்டதுன்னா, பாவம் இல்லாத பரிபூர்ண வாழ்க்கை இல்லை, பாவம் இல்லாத பரிபூர்ண வாழ்க்கை இல்லை. அதே நேரம் பாவத்தை விரும்பி செய்யக்கூடிய பழைய வாழ்க்கை இல்லை, பாவத்தை வெறுத்து பரிசுத்தத்தை விரும்பும் புதிய வாழ்க்கை. அல்லேலூயா.
அதான் இங்கே சொல்லுது. அதான் அப்போ எப்படி நம்ம ஒவ்வொரு நாளும் அவர்கிட்ட என்ன செய்யணும், நம்ம ஒப்புரவாகி அவர்கிட்ட எப்போதும் சீர்பொருந்தி இருக்கிறவர்களாக தேவ கிருபையிலே நம்ம நிலை கொண்டு இருக்கிறவர்களாக என்ன செய்ய வேண்டும், காணப்பட வேண்டும். பாவம் இல்லைன்னு சொல்லக்கூடாது, பாவம் செய்யலைன்னு சொல்லக்கூடாது. இப்போ என்ன தான் பண்ணலாம் அப்படின்னா, அங்கே 9ஆம் வசனம் வாசிங்க. 9ஆம் வசனம். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நம்ம சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போது இதுதான் இந்த சுத்திகரிப்புக்குள்ள நடத்துகிற அவர் எப்படி கிருபையாக இருக்கிறார். சரியா, நம்ம உண்மையிலே நம்ம அறிக்கையிட்டால் மனஸ்தாபப்பட்டோம், அறிக்கை எழுதுகிறோம் அப்படின்னு சொல்லும்போது அறிக்கை எழுது மட்டும் இல்லை, விட்டு விடுகிறவர்களாக காணப்பட வேண்டும். அப்படி இருக்கிறோம்னு சொன்னால் நம்ம இந்த 1 வாசனம் பாவத்தில் நிலை நிற்கிறவர்களாக நினைச்சக்கூட நம்ம இருக்கக்கூடாது, பாவத்தில் நிலை நிற்கிறவர்களாக நாம் காணப்படக்கூடாது. அப்படி அறிக்கை செய்த ரத்தத்தால் கழுவப்படுகிறோம் அப்படின்னு சொல்லுவது அவர் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும், எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவரும் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ அதுதான் தேவனுடைய கிருபையிலே நடக்கிற காரியமாக இருக்கிறது. சரி, தேவ கிருபையில் நடக்கிற காரியமாக இருக்கிறது. அப்போ அப்படிப்பட்ட வாழ்க்கை என்ன செய்யணும், வாழ வேண்டும். தெய்வ ஒளியிலே வாழ வேண்டும். தேவ கிருபையில் என்ன செய்யணும், வாழ வேண்டும். தேவ அன்பிலே வாழ வேண்டும். 3வது அல்லேலூயா. தேவ அன்பிலே வாழ்வது அப்படின்னு சொன்னால் என்ன அங்கன்னா, அங்கே 2ஆம் அதிகாரத்தில் வாசிங்க. 2ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனம் வாசிங்க. அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளாதவன் பொய்யனாய் இருக்கிறான், அவனுக்குள் சத்தியம் இல்லை. அவர் கற்பனைகளை கைக்கொள்ளலைன்னு சொன்னால் அவன் பொய்யனாக இருக்கிறான். அவனுக்குள்ளே என்ன இல்லை அப்படின்னா, அவனுக்குள்ளே சத்தியம். 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவனுக்குள்ளே என்ன இல்லை அப்படின்னா சத்தியம் இல்லை சொல்லப்பட்டிருக்கு. என்ன செய்கிறோம் பார்க்குறோம். சரியா, 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளாதவன் பொய்யனாக இருக்கிறான், அவனுக்குள்ளே என்ன இல்லை, சத்தியம் இல்லை. இப்போ சத்தியத்தின்படி வாழ்கிறோம் அப்படின்னு சொன்னால், சத்தியம் என்ன அரைக்கட்சியை கட்டியிருக்கிறோன்னு சொன்னால், நம்ம சத்தியத்தின்படி வாழ்கிறோம்னு சொன்னால் அவர் கற்பனைகளை கைக்கொள்ளுகிறார் என்ன செய்ய வேண்டும், காணப்பட வேண்டும். அவர் கற்பனைகள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 3ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 3ஆம் அதிகாரத்தில் 23ஆம் வசனம் வாசிங்க. 3:23. நாம் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசமாயிருந்து அவர் நமக்கு கட்டளையிட்டபடி ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க வேண்டும் என்பதே அவருடைய கற்பனையாக இருக்கிறது. அவருடைய கற்பனைகளை நம்ம கைக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னால், சரி, தேவ அன்பில் இருக்கணும்னு சொன்னால் வசனம் சொல்ல அவருடைய கற்பனை என்ன அப்படின்னா, தேவனிடத்தில் அன்பு, பிறரிடத்தில் அன்பு. அல்லேலூயா. அந்த இதில் என்ன விஷயம், நம்ம இருக்க வேண்டும். தேவனுடைய அன்பிலே நம்ம காணப்பட வேண்டும். அல்லேலூயா. அப்போ இந்த 3 காரியங்கள் பார்த்தோம். சத்தியத்தில் நடப்பது அப்படின்னா, 1 தேவ ஒளியிலே நடப்பது, 2வது தேவ கிருபையிலே நடப்பது, 3வது தேவனுடைய அன்பிலே நடப்பது. அல்லேலூயா. உச்சாமா சொல்லுவோம் அல்லேலூயா. இதுதான் சத்தியத்தில் நடக்கிற காரியம். சரியா, சத்தியத்தில் நடக்கிறேன் அப்படிங்கிறது. சரிங்களா, சரி, சோத்திரம். அப்போது சத்தியம் என்ன அரைக்கட்சியை கட்டினவர்களாக. 2வது பார்க்கிறோம், நீதி என்னும் மார்க்க அவசியத்தை நாம் தரித்தவர்களாக என்ன செய்ய வேண்டும், காணப்பட வேண்டும்னு சொன்னேன். கவனிங்க, நீதி என்ன மார்க்க அவசியம். சத்திய ஆவியானவரால் சத்தியம் நமக்கு உள்ளே இருக்கணும், நீதி நமக்கு மேலே இருக்கணும். நல்ல இடையில சொல்லுவோமா, மறுபடியும் சொல்கிறேன், சத்தியம் நமக்கு உள்ளே இருக்கணும், நீதியின் சால்வையை தரித்தவர்களாக, நீதி என்னும் அந்த ஆடையை அந்த வஸ்திரத்தை உடுத்தணும்ல, என்ன நீதி மேலே இருக்கணும், சத்தியம் உள்ளே இருக்கணும். இப்போ நீதி நமக்கு மேலே இருக்கணும் அப்படின்னா, தேவ நீதி, நம்ம நீதி இல்லை, நம்ம நீதினா அழுக்கான கந்தை, அதை வச்சுக்கிட்டு போய் என்ன பண்ண முடியாது, கந்த துணி மாட்டிக்கிட்டு போய் அவன் முன்னாடி நிற்க முடியாது, முன்னாடி என்ன பண்ண முடியாது, நிற்க முடியாது. அப்போ எந்த நீதி அப்படின்னு சொன்னால், அந்த ரோமர் 3:22 சொல்லப்படுகிறது, எந்த நீதி, விசுவாசிக்கிற எவர்கள் மேலும் அது என்ன செய்யும், பலிக்கும், வித்தியாசமே இல்லை, தேவ நீதி, விசுவாசனால் உண்டாகிற தேவ நீதி. அல்லேலூயா. விசுவாசிக்கிற எவர்கள் மேலும் பலிக்கும், வித்தியாசமே இல்லைன்னு சொல்லப்பட்டிருக்கிறது அந்த தேவ நீதி. 2 கொரிந்தியர் 5:21 சொல்லப்பட்டிருக்கு, நாம் தேவனுக்குள் நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக என்ன செய்தார், பாவமாக்கினார் அப்படின்னு வாசிக்கிறோமே. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்குன்னு வாசிக்கிறோம். இப்போது தேவனுடைய நீதியாகும்படிக்கு அப்படின்னு வாசிக்கிறோம். ரோமர் 10:4 நாம் வாசித்த, விசுவாசிக்கிற எவனுக்கும் அந்த நீதி உண்டாகும்படி இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்துடைய முடிவாக இருக்கிறார், விசுவாசத்தினால் உண்டாகிற நீதி என்று வாசிக்கிறோம். அதே போல தான் அந்த பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் பவுல் சொல்லுவார், என்னுடைய சுய நீதியெல்லாம் நான் நஷ்டம் குப்பையுமா எண்ணுகிறேன், அதை வச்சுக்கிட்டு நான் எங்கேயும் பரலோகத்துக்கு ஒரு ஸ்டெப்பு கூட வைக்க முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிச்சு, அதெல்லாம் நஷ்டம், அதெல்லாம் குப்பை. அப்போ அங்கே சொல்லுவார், அங்கே பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனத்தில் சொல்லுவார், எப்படி சொல்லுவாருன்னா, விசுவாசனால் உண்டாகிற தேவ நீதி, இப்படி நான் அவரையுடைய உயிர்த்தின் வல்லமையுடைய பாடுகளை இருக்கும், அவருடைய மனத்துக்கு நான் எப்படியாகிலும் மரித்தவர்களோட எழுந்திருக்கிறது தகுதியாகும்படிக்கு எல்லாவற்றையும் நஷ்டம் குப்பமாக எண்ணுகிறேன்வார். இப்போ அதுக்கு முன்னாடி சொல்லுவார், நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொன்னால், விசுவாசனால் உண்டாகிற நியாயப்பிரமாணத்தில் இருக்கிற நீதியை உடையவனாக இராமல், பாருங்க, உடையவனாக இராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசனால் வருகிறதும்
அப்படி விசுவாசம் மூலமாக தேவனால் உண்டாயிருக்கிறமான நீதியை உடையவனாக இருக்கு. இந்த நீதி தான், இந்த நீதியை தரித்தவர்களாக செய்ய வேண்டும் நம்ம காணப்பட வேண்டும். சரிங்களா? விசுவாசம் உண்டாகிற தேவ நீதி, நம்முடைய கிரியினால் இல்லை, கிருபையினால் உண்டாகிற தேவ நீதி. அதெல்லாம் சொல்லுவார் இது பேதுரு சொல்லும்போது சொல்லுவார், 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், 2 பேதுரு 1:1 2ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா சொல்லுவார், இயேசு கிறிஸ்துவினால் நீதியை பெற்றிருக்கிறவர்களாகிய உங்களுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவார். இயேசு கிறிஸ்துவினால் நீதியை பெற்றிருக்கிறோம் அப்படின்வார். நம்ம எங்கே பெற்றிருக்கிறோம் நீதியை? நம்ம சுய கிரியினால் கிடையாது. நம்ம 2 பேதுருவில் 1ஆம் அதிகாரத்தில் 1ஆம் 2ஆம் பார்த்தீங்கன்னா நம்முடைய தேவன் ரட்சகமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடைய நீதியால் எங்களை போன அருமையான விசுவாசத்தை பெற்றவர்களுக்கு, நீதியால், அந்த நீதியால் விசுவாசத்தை பெற்றவர்களுக்குன்னு வாசிக்கிறோம். சரிங்களா? அப்போது அந்த நீதி உடையவர்களாகன்னா நான் 2 விஷயம் சொன்னேன். நீதியில் ஸ்தானத்தின் நீதினு சொன்னேன், நடைமுறை நீதினு சொன்னேன். அல்லேலூயா. பொசிஷனல் ரைசியஸ்னஸ், ப்ராக்டிக்கல் ரைசியஸ்னஸ் சொன்னேன். ஸ்தானத்து நீதி அப்படின்னா அவர் நம்மளுக்கு செய்திருக்கிற விஷயம், அதை பெற்றிருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம அந்த நடைமுறை நீதியில் என்ன செய்ய இருக்கணும். அதை பெற்றிருக்கணும்னு சொல்லி பின்னாடி போகக்கூடாது. சரி, அதான் சொன்ன, பாவத்தை விரும்புகிற வாழ்க்கை கிடையாது, பாவத்தை வெறுத்து பரிசுத்தத்தை விரும்பும் வாழ்க்கை தான் அவர் தந்திருக்கிற வாழ்க்கை. சரியா? அப்படின்னும் போது அந்த ஸ்தானத்து நீதியை பெற்றிருக்கிறோன்னா அந்த நீதிக்கு ஏற்றாறு போல நம்ம என்ன செய்ய வேண்டும், வாழ வேண்டும். அப்படி தான் பைபிள் சொல்லும் நமக்கு. சரியா? உதாரணத்துக்கு ஒரு வசனத்தை வாசிப்போம். 2 கொரிந்தியரில் 6ஆம் அதிகாரத்தில் 18ஆம் வசனம் வாசிக்க. 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 18ஆவது வசனம். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். நாம் இப்போ அவருக்கு யாராக இருக்கிறோம்? நாம் அவருக்கு குமாரரும் குமாரத்தியுமா இருக்கு. எப்போ விக்கிர ஆராதனையை விட்டு தேவனை விசுவாசம் கொண்டு நாம் அவரை ஏற்றுக்கொண்டோமோ அப்போவே நாம் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி நமக்கு அதிகாரம் கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. அப்போது நான் உங்களுக்கு பிதாவாக இருப்பேன் அப்படின்றார். சரியா? நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்தியுமா இருப்பேன். நான் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேன், தேவ கிருபையால் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேன்னு சொல்ல மட்டும் நல்லா கரங்க வைத்து அறையிலே சொல்லுங்கள். அல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. சரியா? அப்போ இது ஸ்தானத்தின் நீதி. சரியா? நம்மளை தேவ பிள்ளை அப்படின்னு அவர் வச்சிருக்க, நம்ம ப்ரொமோஷன் ஆகிட்டு வரல, நம்முடைய சாதனை இல்லை, நம்ம ஏதோ செஞ்சு நம்ம சாதிச்சு இல்லை படித்து பெற்ற பட்டம் கிடையாது, இல்லை இந்த குடும்பத்துக்கு கிடைக்கிற ஒரு ஸ்லாக்கியம் என்ற அப்படி கிடையாது. இது ஏதோ நான் கிரியை செஞ்சு பெற்றுக்கொண்ட விஷயம் கிடையாது. தேவ கிருபையால் எனக்கு உண்டாயிருக்கிற விஷயம். கிருபையினால் விசுவாசம் கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. இன்றைக்கி நான் தேவ பிள்ளை என்று அழைக்கப்படுவது முழுக்க 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 அவருடைய கிருபையாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ அந்த ஸ்தானம் இல்லையா? அப்போ எதை நம்ம உணரணும்னா, கவனிங்க, எது நமக்கெல்லாம் எப்படிப்பட்ட இருதயம் இருக்கணும் அப்படின்னா, சரியா? இப்போது ஒரு வேளை நான் இப்படி சொல்கிறேன், நீ உணர்றதுக்காக சொல்கிறேன், ஒரு வேளை இன்றைக்கி நம்ம சபையில் இல்லை அப்படின்னா, ரட்சிக்கப்படலை, தேவனுடைய பிள்ளையா இல்லை அப்படின்னா, இன்றைக்கி நம்ம இந்த நேரம் என்ன பண்ணிகிட்டு இருப்போம் தெரில. வீட்டில் இருப்போம், தூங்கிட்டு இருப்போம், டிவி பார்த்துட்டு ஏதோ ஒன்று. ஆனால் என்ன அறியாமல் இருப்போம் தெரியுமா? நம்ம வாழ்க்கை முடியும் போது பயங்கரமான ஒரு 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 மோசமான ஒரு பாதகமான விஷயத்துக்குள்ளே போகிறோம். எப்போதும் நித்தியமாக கொஞ்ச நாள் இல்லை, நித்தியமாக அழுகையும், நித்தியமாக புலம்பலும், நித்தியமாக பற்கடிப்போம். சரியா? அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு என்ன போயிடுவோம் அப்படின்னே தெரியாமலே என்ன பண்ணிகிட்டு இருப்போம், நம்ம உட்காந்துருந்துருப்போம், வீட்டில் வேறு எங்கேயா இருந்திருப்போம் இல்லையா? அப்படி தான் நம்ம வாழ்க்கை இருந்திருக்கோம். ஆனால் இன்றைக்கி நம்ம ஒரு பெரிய நம்பிக்கை நமக்கு கிடைச்சிருக்குது. தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோம், தேவ பிள்ளையாக இருக்கிறோம். இது எதனால அப்படின்னா, அவர் நம்மை தூக்கி எடுத்ததுனால. அல்லேலூயா. நம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்க நான் சொல்லியிருக்கேன். காருண்யம் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, அவர் குனிந்து நம்மளை தூக்கி இருக்கிறார். அல்லேலூயா. குனிந்து. அப்போ நம்ம எதை யோசிக்கணும் அப்படின்னா, ஆண்டவரே, என்னிடத்தில் ஒரு பாட்டு பாடணும்ல இந்த பந்தி டைமில், இடத்தில் நீர் என்ன நன்மை காட்டீர் ஆண்டவரே, என்னை குனிந்து தூக்குவதற்கு கோடான கோடி ஜனங்கள் இருக்கிறாங்க, எவ்வளோ நல்லவங்களாக இருக்கிறாங்க. இல்லை யாரும் பூர்ண நல்லவங்க யாரும் கிடையாது. நன்மை செய்கிறவங்க எவ்வளோ பேர் இருக்கிறான். நம்ம ஃபேமிலியில் கூட இருப்பாங்க. ஆனால் நம்ம பாதகமான பாவம்லாம் செஞ்சுருப்போம், முழுவதுமே பாவத்திலே ஊறி கிடந்திருப்போம், பாவத்திலே தான் வாழ்ந்துருப்போம். துரோகங்களும் பாவங்களும் அக்கிரமங்களும் நம்ம வாழ்க்கையில் நிறையா இருந்திருக்கும். அப்போது ஒரு கம்பெனியில் செலக்ட் பண்ணால் கூட ஃபிட்டான ஆள், திறமையான ஆள், படித்த ஆள் அப்படி தான் செலக்ட் பண்ணுறேன், அப்படி தான் தூக்குவான். நான் ஃபிட்டுன்னா எடுக்க மாட்டான். ஆனால் அவர் குனிந்து தூக்கும் போது பாவத்தில் கிடந்தவனை, தகுதி இல்லாதவனை, அக்கிரமங்களில் இருந்தவனை, பாவத்தை விரும்பி செஞ்சுக்கிட்டு இருந்தவனை, பாவ சாக்கடையில் கிடந்தவனை அந்த பரிசுத்த கைகள் தூக்கி எடுத்திருக்கு அப்படின்னம்மா.
அதை நம்ம உணர்றோம் அப்படின்னா அந்த ஸ்தானத்தை, என்னை ஆண்டவரே தாழ்ந்த பாதாளத்திலையும் என்னை தூக்கி உன்னதத்தில் உட்கார வச்சு அளவு பார்க்குறீங்களே அப்படின்னு மட்டும் நம்ம உணர்ந்தோன்னா, இந்த ஸ்தானத்து நீதி உணர்ந்தோன்னா, இந்த பக்கம் இந்த நடைமுறை நீதிக்குள்ளே நம்ம வருவோம். நடைமுறை நீதி என்ன அப்படின்னா, அடுத்த வருஷம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. இல்லை 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடினால். என்ன வாக்குத்தத்தம் புரியுதா? அப்பா பிதாவேன்னு கூப்பிடக்கூடிய வாக்குத்தத்தம், பிள்ளையா இருக்கிறோம் அப்படிங்கிற வாக்குத்தத்தம். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியானவரை நம்மளை எப்படி கூப்பிடுறாரு? பிரியமானவர்களே, எல்லாம் சத்தமாக தான் சொல்லுங்களேன். பிரியமானவர்களே, பிரியமானவர்களே. எங்கேயும் பாருங்க, பிரியமானவனே உன் ஆத்மா வாழ்கிறது போல பிரியமானது. பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடே பூரணப்படுத்த கடவும். இதான் நடைமுறை நீதி. பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோட பூர்ணப்படுத்த கடவும். அல்லேலூயா. சரியா? அப்போ இப்படி தான் போகணும், ப்ராசஸில் இப்படி தான் ஃப்ரண்ட்டில் தான் போகணும். இதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. சரியா? நமக்கு பாவம் இல்லை என்பவனால், பாவம் செய்யலும் என்பவனால் அப்படின்றதுக்காக இப்படி போகக்கூடாது. அப்படின்னா நீ ரட்சிக்கப்படலைன்னு அர்த்தம். ஃப்ராங்காக சொல்கிறேன், நீ ரட்சிக்கப்படலை. ஏன்னா வாழ்க்கை எப்படின்னு சொன்னேன், இந்த வாழ்க்கை பாவத்தை வெறுக்கிறது, பரிசுத்தத்தை விரும்புகிற வாழ்க்கை தான் இந்த வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கை. அப்போ அந்த பாவத்தை வெறுக்கக்கூடிய இது நமக்கு இருக்கணும். சரியா? அந்த அப்படின்ற ஒரு காரியம் நமக்கு இருக்கணும். பாவத்தை விரும்பின ஒரு டைம் வேறு. ஆனால் இப்போ ஆண்டவர் நம்மளை உயிர்ப்பிச்சிருக்கிறார். ஆண்டவர் நம்மளை உன்னதத்தில் உட்கார வச்சிருக்கிறார். அவருடைய பிள்ளையாக நம்மளை மாற்றிருக்கிறார். அப்படின்னு அதை உணரணும்னு சொன்னேன். அதான் சொன்னேன், அதை நம்ம உணரணும் முதல்ல சொன்னேன். அதை உணர்ந்தோன்னு சொன்னால் சரி, அப்போ அந்த நடைமுறை நீதியை நம்ம விரும்புவோம். பரிசுத்தமாக இதில் தேவ பயத்தோடு பூர்ணப்படுத்த கடவோம் அப்படின்னா அதை விரும்பி நம்ம செய்யணும். அந்த வாழ்க்கைக்குள்ளே நம்ம போவோம். அப்படி தான் போகணும். அதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. இப்படி விரும்பின்னு போகிறதில்லை கிறிஸ்துவ வாழ்க்கை. அல்லது இந்த பக்கம் பின்னாடி பயத்தோடு போகிறதில்லை. ஐயோ நான் செஞ்சால் தான் ஒரு பிள்ளை, செய்யலைன்னா ஒரு பிள்ளை கிடையாது. அது வேறு மாதிரி. அது பயம், அன்பில் பயம் இல்லை. பூர்வ அன்பு பயத்தை பொறுமை தரும். அது நியாயபரமான வாழ்க்கை. அது இல்லை பைபிள் சொல்கிறது. இப்படியும் சொல்ல பைபிள். என்ன வேணா செஞ்சு போ அப்படி சொல்ல முடியாது. இப்படி தான் சொல்லுது பைபிள். பூர்ணப்படுத்த கடவோம், பூர்ணராகும்படி கடந்து போவோம் அப்படி தான் பைபிள் சொல்லுது. பரிசுத்தமாக இதில் தேவ பயத்தோடு என்ன செய்வோம்? பூர்ணப்படுத்து. அப்போது நீதி என்ன அந்த மார்க்க அவசரத்தை அணிந்துள்ளனா நம்ம நீதி அல்ல, அவர் நமக்கு கிருபையாய் தந்திருக்கிற நீதி. அல்லேலூயா. அந்த நீதி அணிந்துள்ள என்ன செய்யணும்? போனோம். சரிங்களா? இது வரைக்கும் தான் நம்ம பார்த்தோம். சரிங்களா? ஆமாம், ரெண்டு தான் பார்த்தோம் அந்த தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தில். மூன்றாவது விஷயத்தை பார்ப்போம். எபேசியரில் 6ஆம் அதிகாரத்தில் 14-15 வசனங்கள் வாசிங்க. சத்தியம் என்னும் கட்சியை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும், நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும், சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களிலே தொடுத்தவர்களாயும். போதும். சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை உங்கள் கால்களிலே தொடுத்தவர்களாயும். கவனிங்க, இதில் இங்கே பிரைமரி மீனிங், செகண்டரி மீனிங்னு சொல்லுவாங்க. முதன்மையான ஒரு அர்த்தம், ரெண்டாம் நிலையில் இருக்கக்கூடிய அர்த்தம் அப்படி இருக்குது. சரியா? ஒரு வசனத்து ஒரு அர்த்தம் தான் இருக்க முடியும். இங்கேயும் ஒரு அர்த்தம் தான் இருக்குது. அது 2 வார்த்தை இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஒன்று சமாதானத்தின் சுவிசேஷம், சமாதானத்தின் சுவிசேஷம், அது ஒரு வார்த்தை. ரெண்டாவது சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை. ஓகே, அப்போ 2 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்காது. இன்றைக்கி நம்ம இந்த தேவனுடைய சர்வாயுத வர்க்கம்ன்ற காரியத்தை பார்க்கும்போது நம்ம ஒரே ஒரு பிரைமரி மீனிங், முதன்மையான மீனிங்கை மட்டும் பார்த்துருவோம். அடுத்த வாரம் செய்தியில் வரும்போது அங்கே 18-19 வசனங்களை நம்ம 18-19-20 வசனங்களை பார்க்கும்போது இதில் இருக்க செகண்டரி மீனிங்கை என்ன செய்வோம், சேர்ந்து என்ன செய்வோம் நம்ம பார்ப்போம். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. அப்போ இந்த முதல் காரியம் என்ன? சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய சரியா ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்கிற அந்த ஷூஸ். எப்படிப்பட்ட ஷூஸ்னா சமாதானத்தின் சுவிசேஷம். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் எந்த அர்த்தத்தில் சொல்லியிருக்கு சமாதானத்தின் சுவிசேஷம் அப்படின்னு? எந்த அர்த்தத்தில் சொல்லியிருக்குன்னா, எந்த அர்த்தம் பிரைமரி மீனிங் என்ன அர்த்தத்தில் சொல்லியிருக்குன்னா, அந்த சுவிசேஷத்தினால் நமக்கு இன்றைக்கு சமாதானம் உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. யாரோட சமாதானம் உண்டாயிருக்கிறது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, சுவிசேஷத்தினால் நமக்கு சமாதானம் உண்டாயிருக்கிறது. யாரோட உண்டாயிருக்கிறது அப்படின்னு சொன்னால், முதல்ல உண்டாயிருக்குதா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ரோமர் 5ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனம் வாசிங்க. ரோமர் 5:1. இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா. நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் என்ன பெற்றிருக்கிறோம்? சமாதானம் பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா. இதனால விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடினால், இயேசுவை விசுவசித்தோம்.
இயேசு நமக்காக சிலுவையிலே நம்முடைய பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தார், என் பாவ கடன் இயேசு அடைத்தார் என்று சொல்லி இயேசுவை நாம் விசுவாசித்தபடினாலே, அந்த விசுவாசத்தினாலே நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிற நாம நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து மூலமாக தேவனிடத்தில் என்ன பெற்றிருக்கிறோம் அப்படின்னா, வசனம் சொல்லுது, நாம் சமாதானத்தை பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா. இந்த சமாதானத்தை கவனிங்க, தேவனுக்கு அது வரைக்கும் நாம என்ன பண்றோம் கவனிங்க, சுவிசேஷத்தினால் உண்டாயிருக்கிற சமாதானம். அது வரைக்கும் நாம் தேவனுக்கு சத்துருக்களாக இருந்தோம், அது வரைக்கும் தேவனுக்கு நாம் விரோதிகளாக இருந்தோம். இன்னைக்கு தேவ பிள்ளைகளா இருக்கிறோம். ஒரு காலத்துல தேவனுக்கு விரோதிகளாக சத்துருக்களாக நாம் இருந்தோம், இப்ப இன்றைக்கு தேவ பிள்ளைகளாக இருக்கிறோம். அப்படின்னா எப்படி ஆனது அப்படின்னா, சரிங்களா, எப்படி ஆனது அப்படின்னு ஒரு வருஷம் வாசிங்க. கொலோசியர்ல 1ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. கொலோசியர் 1ஆம் அதிகாரத்துல அங்கே நம்முடைய பழைய நிலைமையும் சொல்லியிருக்கு, எப்படி ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கு. வாசிங்க 20ஆம் வசனம் 21ஆம் வசனம் 20-21. அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கிக் கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. அவர் மூலமாய், இயேசு கிறிஸ்து மூலமாய் நமக்கு ஒப்புரவாக்கிக் கொள்ள அவருக்கு பிரியமாயிற்று. யாருக்கு பிரியமாயிற்று? பிதாவாகிய தேவனுக்கு பிரியமாயிற்று. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து மூலமாய் தன்னுடைய குமாரன் சிலுவையை சிந்தின அந்த இரத்தத்தினாலே நம்மை தம்மோடு கூட ஒப்புரவாக்கிக் கொள்ள, தம்மோடு கூட பிதாவாகிய தேவன் அவரோடு கூட ஒப்புரவாக்கிக் கொள்ள முதலாவது தேவனுக்கு பிரியமாயிற்று. அல்லேலூயா. எப்படி இன்னைக்கு நாம் சமாதான தேவனிடத்தில் பெற்றிருக்கிறோம், சமாதானத்தின் சுவிசேஷம் சொல்றோம் அப்படின்னா, சுவிசேஷம் அப்படின்னா நல்ல செய்தி நமக்கு கிடைச்சி நம்ம இன்னைக்கு சமாதானம் பெற்றிருக்கிறோம். எப்படின்னா, முதலாவது தேவனுக்கு நம்மளை அவர் ஒப்புரவாக்கி கொள்ள வேண்டும் என்ற பிரியம் அவருக்கு உண்டாயிருது. அல்லேலூயா. அதுதான் காரியம். அப்புறம் நம்ம 21 வசனம் வாசிங்க. 21. முன்னே அந்நியராயும் துர்க்கிரியைகளினாலே மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். அல்லேலூயா. முன்னே, அந்த வார்த்தையில கவனிங்க, முன்னே ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னே அந்நியராய், துர்க்கிரியினாலே மனதிலே என்னங்க, துர்க்கிரியினால் மனதிலே சத்துருக்கள், விரோதிகள், நம்ம சத்துருக்களாக இருந்த உங்களை என்ன மாதிரி வார்த்தைலாம் போட்டுருக்கு பாருங்க, பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்போது ஒப்புரவாக்கினார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்போது நம்மை தேவனோடு கூட ஒப்புரவாக்கி இருக்கிறார். அல்லேலூயா. அதனை எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் இதை சொல்லுவார் பவுல் இல்லையா? எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் தூரமாக இருந்த உங்களை, சரியா, தூரமாக இருந்த உங்களை அவருடைய ரத்தத்தினால என்ன ஆயிட்டாரு? சமீபமாக்கினார். எட்டே இருந்து கிட்ட, இந்த செய்தி உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, எனக்கு தலைப்பு ஞாபகம் இருக்கு. சரிங்களா, தூரமாக இருந்தோம், நம்ம இஸ்ரேல் காணியாட்சிக்கு போகிறோமா, தூரமாக இருந்தோம். அவரோட ரத்தத்தினாலே 13ஆம் வசனம் பாருங்க, எபேசியர் 2:13. முன்னே தூரமாக இருந்த நீங்கள் இப்போது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நானீர்கள் சமீபமானீர்கள். 16வது வசனம் வாசிங்க. 16. பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இரு துரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். ஒரே யூதர்களை நம்ம வித்தியாசம் நம்ம செஞ்சு ஒரே சரீரமாக தேவனுக்கு என்ன செய்தாரு? ஒப்புரவாக்கினார் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. ஆனால் தான் அதான் அந்த சமாதானத்தின் சுவிசேஷம். நாம் என்ன பண்ணிருக்கோம்? சமாதானம் பெற்றிருக்கோம். அதனால அடுத்த வசனம் 17ஆம் வசனம் வாசிங்க. அதில் என்ன அவர் சொல்றாருன்னு பாருங்க. அல்லாமலும் அவர் வந்து தூரமாயிருந்த உங்களுக்கும் சமீபமாயிருந்த அவர்களுக்கும் சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்தார். சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்தார். அதுதான் அந்த அங்க எபேசியர் 6ஆம் அதிகாரம் சொல்ற சமாதானத்தின் சுவிசேஷம் சொல்றது. சமாதானத்தையே சுவிசேஷமாக என்ன செய்தார்? இயேசு கிறிஸ்து அறிவித்தார். அல்லேலூயா. எப்படி சமாதானம்? அவர் மூலமாக உண்டாகிற சமாதானம், அவர் விசுவாசிக்கல உண்டாகிற சமாதானம். தேவன் அது முதல்ல பிரியம் கொண்டார். அவரோட ரத்தத்தினால அவரோட ஒப்புரவாக்கியுள்ள பிரியம் கொண்டார். இவர் அவர் மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே ரத்தத்தினாலே நம்மை தேவனோடு ஒப்புரவாக்கினார். நாம் தேவனிடத்தில் விசுவாசத்தினாலே நீதிமாக்கப்பட்டு இன்றைக்கு தேவனிடத்தில் நாம் சமாதானம் பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா. கவனிங்க. இப்போ பவுல் என்ன சொல்றாருன்னா, அந்த சமாதான சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்ன பாதரட்சியை கால்களில் தொடுத்தவர்களாயும் அந்த சத்ரு முன்னாடி சாத்தான் முன்னாடி போய் நிற்கலாம், வான சேனைக்கு முன்னாடி போய் நீ யுத்தத்துக்கு நிற்கும் போது கிரவுண்ட் ஊனி நிற்கிறதுக்கு, கால் ஊனி நிற்கிறதுக்கு, உனக்கு ஸ்ட்ராங்காக காலை ஊனி நிற்கிறதுக்கு ஷூஸு என்னதான் இருக்கணும்னா, முதலாவது நீ தேவனிடத்தில் சமாதானம் பெற்றவனாக இருக்க வேண்டும். அல்லேலூயா.
அந்த சுவிசேஷத்தினால உனக்கு சமாதானம் உண்டாயிருக்க வேண்டும். உனக்கு தேவனுக்கு சமாதானம் உண்டாயிருந்தா அந்த சமாதானத்தில் ஸ்ட்ராங்காக அந்த சமாதானம் கிடைச்சிருக்குன்னு ஸ்ட்ராங்காக தேவ பிள்ளை அப்படிங்கிற இதில் ஸ்லாக்கியத்தில் பாக்கியத்தில் ஸ்நானத்தில் சமாதானம் பெற்றிருக்க தேவனத்தில் அப்படின்னு காலை நல்லா ஸ்ட்ராங்காகவும் என்ன செய்ய நில்லு. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் என்ன செய்ய மாட்டார், நேற்று வரைக்கும் இருந்தது சமாதானம் இன்னைக்கு இல்லை போ அப்படின்னு சொல்ல மாட்டார். சரியா? அதுதாங்க நல்லா ஸ்ட்ராங்காக கால் ஊனி நிற்கிறதுக்கு என்ன காரியம் அப்படின்னா சமாதானம். அந்த வசந்த வாசிங்க பேசி 6ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனம் வாசிங்க பேசி 6:15. சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சியை கால்களிலே தொடுத்தவர்களாயும். அல்லேலூயா. சமாதானத்தை காலில் தொடுத்தவர்கள். சமாதானம் என்னும் ஆயத்தம் பாதரட்சி. அப்போ சுவிசேஷத்தினால என்ன உண்டாயிருக்கு? சமாதானம். கவனிங்க, தேவ பிள்ளைகளுக்கு சமாதானம் ரொம்ப முக்கியம். ஹலோ, தேவ பிள்ளைகளுக்கு சமாதானம் பைபிளில் தான் சொன்னோம் இல்லையா? பைபிளில் கவனிங்க, எப்பவுமே 2 விஷயம் உங்களுக்கு உண்டாவதாக அப்படி சொல்லும். எந்த 2 விஷயம்? கிருபை உண்டாவதாக. அப்புறம் நீங்கள் எபேசு 1ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார்ல, என்ன சொல்லுவார்? கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. எங்கே எடுத்து பாருங்க பைபிளில். சரியா? கிருபை சமாதானம், கிருபை சமாதானம். சரிங்களா? கிருபை சமாதானம், கிருபை சமாதானம் அப்படி என்ன செய்யும்? அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கும். சரியா? நீங்கள் உங்களுக்குள்ளே பேசக்கூடாது. சரி, நான் பேசுவோம், என்ன தான் கவனிக்கணும். சரிங்களா? ஆமாம், கவனிங்க. அப்போ கிருபை சமாதானம் அப்படி சொல்லப்படும். ஓகே, இது ரொம்ப முக்கியம். கிருபை சமாதானன்றது ரொம்ப முக்கியம். சரிங்களா? அப்போ இங்கே என்ன சொன்னாங்க? சமாதானம் பெற்றிருக்கிறோம் அப்படின்னா. சரியா? அப்போ தேவன் நமக்கு என்ன தந்திருக்க? சமாதானம் தந்திருக்கிறார். அப்போது நம்ம மனதில் சமாதானம் இருக்க வேண்டும் என்பது பைபிள் காண்பிக்கிற ஒரு முக்கியமான ஒரு விஷயம். சரி, அது பெரிய ஆசீர்வாதமாக. சங்கீதம் 4 கூட பார்த்தீங்கன்னா அது சொல்லுவார் சங்கீதக்காரன், நான் சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன், கர்த்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறேன். அல்லேலூயா. பெரிய ஆசீர்வாதம். சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். சரியா? சிலர் ரொம்ப பெரிய சமாதானம் இருக்குது, அதனால தான் சர்ச்சிலே தூங்குறாங்க. ஏன்? பெரிய சமாதானம் பெற்றிருக்கேன் பாஸ்டர், நான் வீட்டில் மட்டும் கிடையாது, தேவ சமூகத்தில் வந்தால் நான் தூங்குவேன். ஏன்னா அவ்வளோ பெரிய சமாதானத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார் இல்லையா? ஆமாம், எந்த சேதமும் இனி இல்லை எனக்கு. சரியா? பெரிய சமாதானம். சோத்திரம். ஓகே, கவனிங்க. சமாதானம். இப்போது அவன் சொன்னது சர்ச்சில் தூங்குறது இல்லை, சமாதானத்தோடு படுத்து நித்திரை செய்வேன், நான் வீட்டில் தூங்க சொன்னான். ஓகே, சரி, கவனிங்க. அப்போது அது ஒரு பெரிய ஆசீர்வாதம் சமாதானம். அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து சீசல்கிட்ட நான் போகிறேன் அப்படி சொல்லும்போது கூட இந்த யோவான் 13ஆம் அதிகாரம் 14ஆம் அதிகாரம் அதில் என்ன மாதிரி வார்த்தை பேசுவார் நீங்கள் பாருங்கள். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. அல்லேலூயா. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக அப்படி சொல்லுவார். சமாதானத்தை நான் வைத்து போகிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரமாக அல்ல, என் சமாதானத்தையே நான் உங்களுக்கு வைத்து போகிறேன். அல்லேலூயா. ஏன் சமாதானத்தை வச்சுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லுவார் இல்லையா? அப்போ அந்த சமாதானம் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் சீஷரில் சந்தித்த உடனே சொன்ன விஷயம் என்ன? உங்களுக்கு சமாதானம், உங்களுக்கு சமாதானம். சரியா? அப்போ அந்த சமாதானம் ரொம்ப முக்கியம். அதனால தான் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தில் எப்படி வாசிப்போம்? பிலிப்பியர் 4 6-7 வசனங்களில் எப்படி வாசிக்கிறோம்? நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு ஜெபத்தினால் வேண்டுதலால் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்போ எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயம் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். அல்லேலூயா. இது தேவனுடைய விருப்பம். தேவன் என்ன விரும்புகிறார்? எல்லா புத்திக்கு மேலா உன் இருதயத்தையும் சிந்தையும் எது காத்துக்கொள்ளுன்றார்? பிரச்சனை காத்துக்கொள்ளணும்னு சொல்ல, எது காத்துக்கொள்ளுன்றார்? தேவ சமாதானம். எவ்வளோ அன்பாக இருக்காரு பாருங்களேன். நீ ஒன்றுக்கும் கவலைப்படாத. சில இப்போ அப்பா அம்மா இதெல்லாம் சொல்லுவாங்கல்ல பிள்ளை, நீ எதுக்கு கவலைப்படுற? நீ எதுக்கு அதெல்லாம் கவலைப்படுற? அப்பா இருக்கேன்ல, அம்மா இருக்காங்கல்ல அப்படி சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி சொல்கிறார். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்பட, நான் தான் இருக்கேன்ல, நீ எதுக்கு கவலைப்படுற? உன்னால் கவலைப்பட்டு ஒரு மனத்தை கூட்டவோ குறைக்கவும் உனக்கு முடியுமா? முடியாதுல்ல. அப்போ என்னத்துக்கு கவலைப்பட்டுங்கிற? சரி, ஒன்று பண்ணு, நீ ஒன்று பண்ணு, ஸ்தோத்திரத்தோட ஜபத்தில் வேண்டுதலில் எனக்கு தெரியப்படுத்தி நீ சும்மா சமாதானமாக இரு. உன் சிந்தையில் சமாதானம் இருக்கட்டும், உன் இருதயத்தில் சமாதானம் இருக்கட்டும். சரியா? அப்படின்றார். அப்படி தான் சொல்கிறார். கரங்குதல்ல சொல்லுவோமா? அல்லேலூயா. அதான் சொல்கிறாரு. சரியா? இன்னைக்கு எப்படி திருப்பினாலும் அவர் உங்களை விசாரிக்கிறார் அப்படின்னா உங்களுக்கு கவலை எல்லாம் அவர்கிட்ட வாங்கிட்டு போங்க, இல்லை அவர் மேல் வைத்து விடுங்கள். சரியா? அப்போ வச்சுட்டு போ அப்படின்னு சொல்லுது. வச்சுட்டு போ. சரி, அப்போது சமாதானம் ரொம்ப முக்கியம். சரியா? அதான் சொன்னது, கால் ஊன்றி நிற்கிற விஷயம். சரியா? அது இயேசு கிறிஸ்து மூலமாக தான் தேவனிடத்தில் சமாதானம் பெற முடியும். வேறு எதுனாலையும் தேவனிடத்தில் சமாதானம் பெற முடியாது. அல்லேலூயா. இப்போ யாராவது ரட்சிக்கப்படாதவங்க இன்னும் இருந்தா, ரட்சிக்கப்பட இன்னும்
அப்படின்னு சொல்லி சொன்னான். சரியா? இன்னும் தேவனுடைய சமாதானம் பெறாது இருக்கிறீங்கன்னு அர்த்தம். நீங்கள் இன்னும் ஷூ போடாது இருக்கீங்கன்னு அர்த்தம். சத்துரு முன்னாடி செய்ய முடியாது, நிற்க முடியாது. சரியா? ஆமாம். அப்போ என்ன செய்யணும்? முதலாவது பாவங்களை அறிக்கையிட்டு தேவனை இயேசுவை விசுவாசித்து ஒப்பு கொடுத்து என்ன செய்யணும்? ரட்சிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. அதனால் ஞானஸ்தானம் எடுக்காது இருக்கிற ஆள்கள், ஞானஸ்தானன்றது ரட்சிக்கப்பட்டவங்க தான் ஞானஸ்தானம் எடுக்கணும். ஞானஸ்தானம் ரட்சிப்புன்னு சொல்லக்கூடாது. ரட்சிக்கப்பட்டவங்க தான் ஞானஸ்தானம் எடுக்கணும். ஞானஸ்தானம் எடுக்காத ஆட்கள் இருந்தீங்கன்னா உங்களோட விருப்பத்தை என்ன செய்யுங்க? வெளியில் எவினேஸ்வர இடத்துல அல்லது வாசம் இடத்துல பேர் கொடுங்க. அடுத்த பேட்ச்க்கு என்ன செய்வோம்? இது பண்ணுவோம். நியூ இயர் டைமில் நீங்கள் என்ன பண்ணலாம்? பந்தியில் பங்கெடுக்கலாம். 1ஆம் தேதி, ஜனவரி 1ஆம் தேதி பந்தியில் பங்கெடுக்கலாம். ஞானஸ்தானம் எடுத்துகிட்டு அதுக்குள்ளே கிளாஸ் என்ன செய்வோம்? முடிச்சுடுவோம். சரிங்களா? அதனால் கிளாஸ் எடுக்கிறதுக்கு ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துற ஆட்கள் உண்டு. அதனால் நல்லா சூப்பராக கிளாஸ் எடுப்பாங்க. சரிங்களா? நீங்கள் என்ன செய்யலாம்? கிளாஸ் அட்டன் பண்ணலாம். ஞானஸ்தானம் எடுக்காது இருக்கிறவங்க விருப்பம் உள்ளவங்க என்ன செய்யலாம்? நீங்கள் பேர் கொடுக்கலாம். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராங்க. சரி, அப்போ நம்ம தேவனிடத்தில் இருந்து என்ன பெற்றிருக்கிறோம்? சமாதானம் பெற்றிருக்கிறோம். அந்த சமாதானம் என்னும் ஆயத்தம் என்னும் சமாதானத்துக்குரிய சுவிசேஷம் என்னும் ஆயத்தம் என்னும் பாதரட்சியை கால்களில் தொடுத்தவர்களாக நாம் நிற்க வேண்டும். அல்லேலூயா. சரி, அடுத்து பாருங்கள். எபேசியரில் 6ஆம் அதிகாரத்தில் அடுத்து என்ன சொல்கிறாரு? 16 வாசிங்க. 16:16. பொல்லாங்கு நெய்யும் அக்னி ஆஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். ஓகே, இப்போ கவனிங்க. பொல்லாங்க நெய்யும் அக்னி ஆஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாக விசுவாசம் என்னும் கேடகத்தை கையில் பிடித்து கொண்டவர்களாக நில்லுங்கள் அப்படின்ட்டு. கவனிங்க. இப்போ பவுல் இது எழுதும் போது அந்த நாட்களில், பவுல் எழுதுகிற நாட்களில் எதை யோசித்து எழுதுறாரு? பொல்லாங்க நெய்யும் அக்னி ஆஸ்திரங்கள்லாம் அப்படின்ற அது என்னன்றது ஒரு வீடியோவில் என்ன செய்வோம் பார்ப்போம். இப்போ மேலே இந்த பெரிய டிவியில் தெரிகிற மாதிரி போடுங்க, வீடியோ சேஞ்ச் ஓவர் பண்ணுங்க. கவனிங்க. அப்போ எப்படி அப்படின்னா அக்னி ஆஸ்திரங்கள்லாம் அது என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறது இந்த வீடியோ பார்த்தா கொஞ்சம் புரியும். இந்த வீடியோ என்ன அப்படின்னா, ஒரு சும்மா வீடியோ எடுத்துக்க, அந்த நாட்களில் போய் வீடியோ எடுக்கல, படமாக இது பண்ணியிருக்காங்க. எப்படின்னா நேபுகாத்நேச்சர் ராஜா வந்து சிதேக்கியா டைமில் வந்து எருசலேமை கைப்பற்ற வரும்போது அந்த நாட்கள் அப்படி தான் கைப்பற்றுவாங்க ஒரு தேசத்தை. வந்து முதல்ல முற்றுகை போடுவாங்க. சரியா? உள்ள பஞ்சத்தை உண்டாக்குவாங்க. உள்ளது யாரும் வெளியே வர முடியாது. உள்ளதை பஞ்சத்தை உண்டாக்குவாங்க. பிள்ளைகளையே சமைச்சு சாப்பிட்ற மாதிரி நிலைமைக்கெல்லாம் போயிடுவாங்க. அப்போ வெளியிலேருந்து இவங்க தாக்குவாங்க. சரிங்களா? அது எப்படி தாக்குவாங்க? அது அக்னி ஆஸ்திரம்னு சொல்கிறாருல்ல, அதுதான் என்னன்றதை அந்த வீடியோ என்ன செய்வான் நம்ம பார்ப்போம். அக்னி ஆஸ்திரம்னா என்ன, அதுக்கு பிறகு விசுவாசம் கேடகம் என்னென்ன செய்வோம். அது இன்னொரு வீடியோ, அதுக்கு ஒரு வீடியோ இருக்குது. அதையும் பார்த்தா நமக்கு நல்லா புரிஞ்சிடும். ஓ, இதைத்தான் அவர் சொல்கிறாரா அப்படின்ட்டு. சவுண்ட் வைப்பா. நான் இதை தமிழில் மாற்றலான்னு நினச்சேன், மாற்றினேன். ஆனால் அதில் இந்த வாய்ஸ் கொஞ்சம் வேறு மாதிரி போயிடுச்சு. நேபுகாத் நேச்சர் பேசுகிறது வந்து பொம்பளை குரலாக மாறிடுச்சு. சமாதானமா அப்படி ஆயிடுச்சு. அதனால் நான் என்ன செய்யலை, தமிழில் போடல. சரி, அது எந்த வாய்ஸில் கொடுக்குது அப்படி தான், அதனால் ஒன்றும் பண்ண முடியல. ஓகே, ப்ளே பண்ணுப்பா. It means Jerusalem, city of peace. To the gates! What's up? Stay! Stay there! Is the city sealed? Yes, my king. No one escapes.
begins. Archers ready! இதான் அக்னி அஸ்திரம். Take aim! அடுத்த வீடியோ இருக்கு, நான் சொல்லிடுறேன். இதான் அக்னி ஆஸ்திரம் பார்த்தீங்கன்னான்ட்டு, சரியா? அது அம்போட சேர்த்து அக்னி ஏற்ற அதுதான் பவுல் இங்கே குறிப்பிடுறார். பொல்லாங்கன் எய்யும் அக்னி ஆஸ்திரங்கள் எல்லாம் அவிழ்த்து போடத்தக்கதாக, அப்படின்னா அந்த நெருப்பு அணைக்கத்தக்கதாக கேடகத்தை பிடிச்சி நில்லுங்கன்றாரு. இந்த கேடகன்றது இந்த சூழ்நிலையில் இப்போ இஸ்ரேல் தேசத்தில் கவனிங்க, அயன் டாம் அப்படின்னு ஒன்று வச்சுருக்காங்க, ரெண்டாவது டேவிட் ஸ்லிங் அப்படின்னு ஒன்று வச்சுருக்காங்க, மூணாவது விஷயம் வச்சுருக்காங்க. இந்த அயன் டாம் அப்படின்றது டேவிட் ஸ்லிங் அப்படின்னா தாவீதின் கவன்கள் அப்படிலாம். அது எப்படி செயல்படுது அப்படின்னா, எதிரிகள் இப்போ யாராவது ஏவுகணையில் அனுப்பிச்சாங்கன்னா அந்த ரேடர் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா அது ஸ்கேன் பண்ணோம். அது எதிரி ஏவுகணை வரும் போதே அது சென்சார் பண்ணிடும் இந்த மாதிரி வருது அப்படின்னு. அது எந்த மாதிரி ஏவுகணை அப்படிங்கிறதையும் கனெக்ட் பண்ணிட்டோம், சரியா? சாதாரணமான ஏவுகணை அப்படின்னும் போது இந்த அயன் டாம் என்ன செய்யும், அது ஒரு எதிர் ஏவுகணை அனுப்பும், சரியா? அல்லது பெரிய ஏவுகணை அப்படின்னா டேவிட் ஸ்லிங் தாவீதின் கவன்கள், அதிலிருந்து என்ன செய்யும், ஏவுகணை போகும். எதுக்காக அந்த ஏவுகணை போகுது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோ என்ன செய்ய பார்ப்போம். நான் சொன்னதை வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். Initially created by Israeli firms Rafael Advanced Defense Systems and Israel Aerospace Industries, the Iron Dome air defense system became operational in 2011. Israel is protected by 10 Iron Dome batteries, consisting of 3 to 4 stationary launchers, 20 Tamir missiles, and a battlefield radar. These batteries can each defend up to nearly 60 square miles. So, how does it work? Incoming threats like Hamas's barrage of rockets fired at Israel from Gaza are identified by radar. The Iron Dome then fires a missile to intercept these threats, preventing them from hitting their targets. The technology is so advanced, it can tell which missiles are likely to hit densely populated areas and those that would cause less destruction. It typically only fires at missiles it considers to be dangerous. Without the system, the Israeli death toll would be catastrophic. இதுதான் இஸ்ரேலின் அயன் டோம் ராக்கெட் தடுப்பு அமைப்பு. உலகின் அதிநவீன தற்காப்பு ஆயுதங்களில் ஒன்றாக இது கருதப்படுகிறது. சரி, இது எப்படி வேலை செய்கிறது தெரியுமா? அயன் டோம் அமைப்பு தங்களது நாட்டை இலக்கு வைத்து தாக்க வரும் அச்சுறுத்தல்களை ரேடாரை பயன்படுத்தி கண்டுபிடிக்கிறது. பிறகு அந்த ஆயுதங்கள் சேதம் ஏற்படுத்துவதற்கு முன்னரே அயன் டோம் அமைப்பிலிருந்து ராக்கெட்டுகள் ஏவப்பட்டு எதிராளியின் ஆயுதம் இடைமறிக்கப்பட்டு அழிக்கப்படுகிறது. இந்த அமைப்பில் பயன்படுத்தப்படும் தொழில்நுட்பம் தங்களை நோக்கி வரும் ஏவுகணைகளில் எது கட்டுமான பணிகளை தாக்கக்கூடியது, எது இலக்கையடையாமல் கடந்து செல்லக்கூடியது என பிரித்தறிந்து கொள்ளும் திறனையும் பெற்றிருக்கிறது. அயன் டோம் அமைப்பை ஒரு சில இடங்களில் நிறுவிக்கொள்ளலாம். தேவைப்பட்டால் சிலவற்றை எங்கு வேண்டுமானாலும் கொண்டு சென்று நிறுத்திக் கொள்ளவும் முடியும். அதே சமயம் இந்த அமைப்பு மிக ஆபத்தாக கருதப்படுபவைகளை மட்டுமே இடைமறிப்பு ஏவுகணைகளை கொண்டு வீழ்த்தும். Initially created by Israeli firms Rafael Advanced Defense Systems. மேலே அது சேஞ்ச் ஒரு பாருங்க. இப்போ அந்த வசனம் வாசிங்க, எபேசு 6:16 வசனம் 16. பொல்லாங்கன் ஈயும் அக்னி ஆஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். பொல்லாங்க ஈயும் அக்னி ஆஸ்திரங்கள் எல்லாம் அவித்து போடத்தக்கதாக. பார்த்தீங்க, அப்போது ஏவுகணைகள் வருது அப்படின்னா இங்கே அயன் டோம்லேருந்து அந்த டேவிட் ஸ்லிங்லேருந்து ஒரு ஏவுகணை போகுது. இது உள்ளே வந்து தாக்குவதற்கு முன்பாக இது போய் நம்ம அதை தாக்கி என்ன பண்ணுது, அவிழ்த்து போட்டுறது, ஒன்றும் இல்லாமல் ஆக்கிறது, சரிங்களா? அப்போ அக்னி ஆஸ்திரங்கள்னு பவுல் பேசுகிற டைமில் இது மாதிரி பாம்ஸ் ஏவுகணைகள்லாம் கிடையாது. அவர் டைமில் இருந்தது அந்த நேபுகாத் நேச்சார் வீடியோ பார்த்தோம் தெரியுமா?
எருசலேம் பிடிக்கிறது. அந்த வச்சு தான் அவர் மனசை வச்சு தான் பேசுகிறாரு. எப்படின்னா அக்னி ஆஸ்திரங்களை என்ன செய்வாங்க, அவங்க அனுப்புவாங்க. அதை கேடகத்தை வச்சு தானே முடியும், நம்ம தடுக்க முடியும். அதனால் விசுவாசம் இன்னும் கேடகம் ரொம்ப அவசியம்ன்றார். இந்த நாளில் விசுவாசம் அப்படிங்கிறத செகண்ட் வீடியோவோட கனெக்ட் பண்ணோம்னா அந்த அயன் டாம் அல்லது டேவிட் ஸ்லிங்னு சொல்லக்கூடிய காரியம். சரிங்களா? அப்போது சென்ஸ் பண்ண ஆவியானவர் நமக்கு ஏன்னா ஏவுகணை வருது அப்படின்னு சொல்கிறாருன்னு வச்சுங்க. ஓகே, எதிரான காரியங்கள் வருது அப்படின்னும் போது எதை வச்சு தான் நம்ம தடுக்க முடியுமா அப்படின்னா, விசுவாசம் என்னும் கேடகம் இல்லாமல் என்ன செய்ய முடியாது அப்படின்னா அவைகளை தடுக்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ விசுவாசம் அப்படிங்கிற கேடகம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது. சரி, கவனிங்க. அப்போ இன்றைக்கு பிசாசானவன் எய்யுகிற அக்னி ஆஸ்திரங்கள்லாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சிலதை நான் என்ன செய்யலைன்னு சொல்கிறேன். சரியா? இதுதான் லிஸ்ட், இதுதான் அப்படின்றதில்ல, நீங்கள் புரிந்து கொள்றதுக்காக ஒரு சில காரியங்களை சொல்கிறேன். சந்தேகம் என்கிற அக்கினி ஆஸ்திரம், பொய் என்கிற அக்கினி ஆஸ்திரம், பயம் என்கிற அக்கினி ஆஸ்திரம், பெருமை அப்படிங்கிற அக்கினி ஆஸ்திரம், கோபம் அப்படிங்கிற அக்கினி ஆஸ்திரம், இச்சை அப்படிங்கிற அக்கினி ஆஸ்திரம், அவிசுவாசம் அப்படிங்கிற அக்கினி ஆஸ்திரம், இதெல்லாம் நமக்கு எதிராக பிசாசு என்ன செய்கிறான், அனுப்புகிறான். சரியா? இது எல்லாத்தையுமே சரியா, கோபம், பெருமை, பயம், சந்தேகம், பொய், சரி, அவிசுவாசம், இச்சை, இது எல்லாத்தையும் எதை வச்சு தான் தடுக்க முடியும் அப்படின்னா விசுவாசம் என்னும் கேடகத்தை வைத்து தான் தடுக்க முடியும். அல்லேலூயா. விசுவாசம் என்னும் கேடகம் ரொம்ப அவசியம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த கேடகம் மட்டும் கையில் இல்லை அப்படின்னா, கேடகம் கையில் இல்லைன்னா சரியா, என்னது அது தாக்குறதுக்கு ஃப்ரீ ஆகிடுது இல்லையா? இப்போ வருது அக்னி ஆஸ்திரம் அப்படின்னா கேடகம் இருந்தால் கேடகத்தை வைத்து என்ன செய்ய முடியும், தடுக்க முடியும். இப்படி தடுக்க முடியும், அப்படி தடுக்க முடியும், அப்படி தடுக்க முடியும். எப்படி வந்தாலும் என்ன பண்ண முடியும், கேடகத்தை வச்சு என்ன செய்ய முடியும், தடுக்க முடியும். அந்த அர்த்தத்தில் தான் அவர் அங்கே என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா அந்த கேடகம் என்கிற விசுவாசம் என்று சொல்லியிருக்கிறார். ஏன் அப்படின்னா கவனிங்க, அவன் சொன்ன அவன் தந்திரமானவன் சொன்னான். தந்திரமானவன் சொன்னேன். ஆதாம் ஏவாளையே என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, அவன் வந்து ஆண்டோட வார்த்தையை அவங்க சந்தேகப்படுற அளவுக்கு ஆக்கிட்டான். ஆண்டவர் சொன்னதே அவங்க சந்தேகப்படுற அளவுக்கு என்ன செய்தான், அவங்கள அவன் மாற்றிட்டான். சரியா, குழப்பிட்டான். தந்திரமானவனாக இருந்து ஆண்டவர் வார்த்தையை அவங்க சந்தேகப்படுறான். இயேசு கிறிஸ்து சோதிக்கும் போது எப்படி சோதிக்கிறான் அப்படின்னா, தேவன் வந்து ப்ரொவைட் பண்ணுவாரா, கொடுப்பாரா சாப்பிட்றதுக்கு? சரியாப்பா, தேவகுமாரன் பட்னியாக இருக்கலாமா, நீ தேவகுமாரன் ஆனால் பட்னியாக இருக்கலாமா, வல்லம் இருக்குல்ல, இந்த கல்லுகளை அப்பமாக்கி என்ன செய்யும், பசி ஆற்றிக்கொள்ளும், சாப்பிடும் அப்படின்றான். அப்போ தேவன் கொடுப்பாரா? உன் தேவன் தரமாட்டார்ல, அது மாதிரி கணக்கு. நீ ஏன் பசியாக இருக்கணும், அந்த மாதிரி கணக்கு. புரியுதா இல்லையா? ஆதாம் ஏவாள் அவனால் ஏமாற்ற முடியுது. முந்தின ஆதாம் ஏமாற்று போனான், ஆனால் பிந்தின ஆதாம் அவனை ஜெயித்தார். அல்லேலூயா. இப்போ அப்படி தான் அவன் வந்து அப்போ நம்மளை கவனிங்க, பிலீவர்ஸ், விசுவாசிகளை, ஆண்டவர் பிள்ளைகளாக இருக்க நம்ம என்ன அக்னி ஆஸ்திரம் என்ன தான் எதிர்பார்ப்பான் அந்த அக்னி ஆஸ்திரத்தில் அப்படின்னா என்னதான் அப்படின்னா, நம்ம ஆண்டவர் மேலே உள்ள விசுவாசத்தை நாம் இழந்து போக வேண்டும். ஆண்டவர் மேலே உள்ள நம்பிக்கையை, விசுவாசத்தை நாம் என்ன செய்யணும், இழந்து போகணும் அப்படிங்கிறது தான் அவனுடைய டார்கெட்டாக இருக்கும். அதாவது அவன் அக்னி ஆஸ்திரத்தை அனுப்புறது, அதை தடுக்கிறதே விசுவாசம்தான். ஆனால் அவன் டார்கெட்டே அந்த கேடகம் தான். சரியா? அவன் டார்கெட்டே என்னதான் அப்படின்னா அந்த கேடகம் தான். ஏன்னா அது இருந்தால் தான் நீ எல்லாத்தையும் தடுப்பேன். முதல்ல அதை காலி பண்ணிட்டா, முதல்ல அதை இல்லாமல் ஆக்கிட்டா, சரியா, ஃப்ரீ ஆயிடுச்சு. நான் சொல்ல புரியுதா இல்லையா? ஏன்னா தடுக்கிறதுக்கு உன்ட்ட எதுவும் இல்லை. சரியா? அப்போ ஃப்ரீ ஆயிடுச்சு. அப்போ முக்கியமானது என்னன்னு சொன்னால், நீ கையில் வச்சுக்கிற கேடகம். ஓகே, அப்போ அதை என்ன பண்ணணும், இல்லாமல் ஆக்கணும் அப்படிங்கிறது தான் அவனுடைய டார்கெட்டு. சரிங்களா? அதனால் ரொம்ப நான் ஆச்சரியப்படுறேன். ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்கிறேன். பாஸ்டர் காலில் ஆராதனை நேரத்தில் எனக்கு தெரியாது இந்த இப்படி தான் லீட் பண்ணி போவார்னா எனக்கு தெரியாது. ஆனால் காலைல நான் பார்க்குற ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது எனக்கு. என்ன அப்படின்னா, அந்த விசுவாசத்தை குறித்து தான் காரியங்கள் ஆராதனை நேரத்தில் சொல்லப்படுது. அந்த ஒரு பாட்டுக்கு நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே அந்த பாட்டுக்காக சொல்லப்பட்ட வார்த்தைகள்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே விசுவாசத்துக்குரிய காரியமாக தான் சொல்லப்பட்டது. இல்லை விசுவாசிக்கணும் நம்ம தேவனை அப்படின்ற காரியமாக சொல்லப்பட்டது. நீ செய்தியும் அப்படி தான், அந்த வார்த்தையும் அப்படி தான் இருக்குது, அந்த கண்டென்ட்டும் அப்படி தான். எபேசியரில் விசுவாசம் என்ற கேடகத்தை நீங்கள் பிடித்துள்ள நிலங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது பார்க்கலாம். சரியா? அப்போ நம்மளை எப்படி நம்மளுக்குள்ள கேள்விகள் எழுப்பான். எப்படி அக்கினி ஆஸ்திரம்னா நம்ம படத்தில் பார்த்த மாதிரி அப்படி நெருப்பில் அப்படி வராது. சரியா? அப்படி பார்க்க முடியாது. சரியா? அது அங்கே வேறு, அது மாம்சத்து ரத்தத்தோட யுத்தம். இங்கே அப்படி கிடையாது. அப்போ எப்படி பண்ணுவான் அப்படின்னா, நம்மளை சில கேள்விகள் எழுப்பான். கவனிங்க, கேள்வி என்ன? உன் தேவன் உண்மையிலே நல்லவரா? உன் தேவன் உண்மையிலே நல்லவரா? அப்படிதான் கேட்பான். சரியா? அவர் நல்லவர் அப்படின்னா ஏன் இப்படிலாம் நடக்குது, ஏன் இப்படிலாம் இருக்குது, ஏன் அப்படிலாம் இருக்குது, இவ்வளோ தீமையை பார்க்குற, அப்போ இவ்வளோலாம் எப்படி, உண்மையிலே உன் தேவன் நல்லவரா அப்படின்னு. ரெண்டாவது என்ன சொல்லுவான், உன் தேவன் வல்லவரா? வல்லவரா? வல்லவர்னா ஏன் உன் லைஃப்பில் எப்படி இருக்குது? அவர் வல்லவர் அப்படின்னா ஏன் உன் லைஃப்பில் இன்னும் நடக்கலை? அவர் வல்லவர்னா ஏன் ஒன்றும் உனக்கு கிடைக்கல? அவர் வல்லவர்னா ஏன் நீ எதிர்பார்த்தது நடக்காமல் இருக்குது? உண்மையிலே ஒரு வல்லவரா அப்படி கேட்போம். சரியா?
மூணாவது சொல்லுவான், உன் தேவன் அன்புள்ளவரா? அன்புள்ளவரா? உன் மேல அன்பு வச்சிருக்கிறாரா? உன் லைஃப்பை பார்த்தா அப்படி தெரியலையே. உன்னை தேவன் நேசித்தாள், இப்படியா? சரியா? இப்படி இருக்கலாமா நீ? இப்படி அவர் பண்ணலாமா? இப்படி அவர் அமைதியாக இருக்கலாமா? உண்மையிலே உன்னை நேசிச்சா? சரியா? இதெல்லாம் தான் அக்னியாஸ்திரம். புரியுதா? இது எங்கன வரும் அப்படின்னா, வெளிப்புறமாக அப்படி வராது. சிந்தனையை தான் போர்க்களம். சிந்தனை தான் பிசாசுடைய போர்க்களம். போர்க்களம்னா புரியுதா? அந்த யுத்தம் நடக்கிற இடம், பிசாசுடைய யுத்தம் நடக்கிற இடம், முதல்ல இடம் எதுன்னா சிந்தை. அதனால தான் பைபிள் உங்கள் சிந்தையை காத்துக்கொள்ளுங்கன்னு சொல்கிறார். கிறிஸ்து இயேசு சிந்தையை உங்களுக்கு இருக்க கடவுதுன்னு சொல்லுது. மாம்ச சிந்தை மரணம்னு சொல்லுது. சிந்தை ரொம்ப முக்கியம். அந்த சிந்தை தான் போர்க்களம். சரியா? புத்தியில் அந்தகாரப்படக்கூடாதுன்னு சொல்லுது. அப்போ அந்த சிந்தை ரொம்ப முக்கியமானது. சிந்தையில் தான் அவன் கொண்டு வருவான் போராட்டம் முதல்ல. சரியா? அப்போ விசுவாசம் கேடகன ஒரு தேசத்தை பிடிக்கிறதுக்கு எருசலேம் பிடிப்பானாங்களே. ஏன்? எருசலேம் தான் தலைநகரம் யூதேயாவுக்கு. அப்போ ஒரு தலைநகரை பிடிச்சாருன்னா அந்த தேசம் முழுவதும் பிடிச்சிடலாம். சரியா? கேபிட்டல் சிட்டியை முதல்ல பிடிக்கணும். அப்போ தான் தேசம் முழுவதும் என்ன பிடிச்சிடலாம். நம்ம கேபிட்டல் சிட்டி நம்ம சிந்தை தான். சரியா? தலைநகரை பிடிச்சிட்டா மொத்தமாக என்ன செய்யலாம்? பிடிச்சிடலாம். ஒரு மனுஷனுடைய சிந்தையை பிடிச்சிட்டா அவனை ஏக்கிடலாம். புரியுதா? தாட்டில் தான் பிரச்சனை, தாட்டில் தான் காரியம். அப்போ அந்த தாட்டை பிடிக்கணும், சிந்தையை பிடிக்கணும். அதுதான் அவன் விசுவாசோட விஷயம். அதுக்கு அவன் இன்னைக்கு நிறையா பயன்படுத்துகிறான். சரியா? எல்லாம் அதாவது நிறைய விஷயங்கள். இப்போ சோஷியல் மீடியாலாம் நல்ல விஷயந்தான், நல்ல விஷயமாக பயன்படுத்தப்பட்டாள். அதே சோஷியல் மீடியாவை வச்சு அவன் சிந்தையை கேப்சர் பண்ணுறதுக்கு அவனால் முடியும். சரியா? உன் சிந்தையை மாற்ற முடியும் அதே சோஷியல் மீடியா வச்சு. கரப்டான சிந்தை, நீ எதை பார்த்து கரப்ட் ஆகி, சரியா, பிப்ளிக்கல் வேல்யூஸு, பைபிள் பிரின்சிபல்ஸு, பைபிள் சொல்கிற காரியங்கள்லாம் விட்டுருவேன். இதுதான் உனக்கு உள்ளத்தில் போய் அதுதான் பெருசாக ஆளுகை செய்யும், அதுதான் பெருசாக தோணும். சரியா? இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி நிறையா அப்படி தான் ஆகிட்டுருக்கு. சரிங்களா? சிந்தையை இப்போ மாற்றிட்டான். பைபிளை திருமணத்தை குறித்து எவ்வளோ காரியமாக சொல்லுது, எவ்வளோ சிறப்பாக சொல்லுது பைபிள் திருமணத்து காரியத்தை. ஆனால் இன்றைக்கி என்ன ஆக்கிட்டான்? திருமணன்ற அந்த காரியத்தை, அதில் இருக்கக்கூடிய அந்த மேன்மையை சிந்தையில், மக்களோட சிந்தையில் போய் ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டான். சரியா? லிவிங் டுகெதர் அப்படின்றான். கல்யாணம் பண்ணாமலே ஒன்றா சேர்ந்து வாழ்ந்து பார்ப்போம் கொஞ்ச நாள் அப்படியெல்லாம் இருக்கு. ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே என்ன இருக்குமோ எல்லாம் இருக்கட்டும். என்ன சிந்தையில் எப்படி இது? புத்தியில் அந்தகாரம். அப்படியா? ஆணும் கல்யாணம் பண்ணோம், பெண்ணும் கல்யாணம் பண்ணோம், புத்தியில் அந்தகாரம். சிந்தனையில் தானே பிரச்சனை. இது சிந்தனையில் தானே. யோசிச்சு பாருங்க, சிந்தனையில் தானே ப்ராப்ளம். அப்போ அவனுடைய காரியம் அக்னியாஸ்தான். அதுதான். அப்போது அதை தடுக்கணும்னா நமக்கு விசுவாசம் ரொம்ப அவசியம். அல்லேலூயா. அதனால தான் ஆபக்குக் புஸ்தகத்தில், சரி, ஆபக்குக் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் ஆபக்குக் சொல்வார். என்ன சொல்கிறாரு? வாசிங்க. 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இதோ அகங்காரியா இருக்கிறானே. 1085 நினைக்கிறேன் பக்கம். வாசிங்க. இதோ அகங்காரியா இருக்கிறானே, அவனுடைய ஆத்துமா அவனுக்குள் செம்மையானதல்ல. தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். அல்லேலூயா. கவனிங்க, விசுவாசம் ரொம்ப முக்கியம். இங்கே எந்த சூழ்நிலை இந்த வார்த்தை சொல்லப்படுதுமா? தன் விசுவாசத்தை நீதிமான் பிழைப்பான். எந்த சூழ்நிலை தெரியுமா? கவனிங்க. ஆபக்குக் புஸ்தகத்தில் நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு டக்குன்னு சொல்கிறேன். இது புரிஞ்சுனா நீ வீட்டில் போய் 3 அதிகாரம் தான் வாசிப்பட்டு ரொம்ப நல்லா புரியும். ஆபக்குக்கு என்ன பண்ணுறான் அப்படின்னா, முதல்ல ஆண்டோட்ட கேட்குறான். என்ன கேட்குறான் தெரியுமா? யூதேய தேசத்தில் நியாயம் தள்ளப்பட்டிருக்கு, நியாயப்பிரமாணம் தள்ளப்பட்டிருக்கு. எவனும் ஆண்டவர் உங்களுக்கு பயப்படுற மாதிரி இல்லை. அவன் இன்னமும் அநீதி பண்ணிக்கிட்டு இருக்கான், எல்லாம் பண்ணிருக்காங்க யூதேய தேசத்தில். அதாவது தேவ ஜனங்கள் இப்படி இருக்கிறாங்களே அப்படின்னு 1ஆம் அதிகாரத்தில் அவன் புலம்புவான். வாசிங்க. 3ஆம் வருஷம் 4ஆம் வருஷம் வாசிங்க. 3ஆம் வருஷம் 4ஆம் வருஷம் 1ஆம் அதிகாரத்தில். நீர் எனக்கு அக்கிரமத்தை காண்பித்து என்னை தீவினையை பார்க்க பண்ணுகிறது என்ன? கொள்ளையும் கொடுமையும் எனக்கு எதிரே நிற்கிறது. வழக்கையும் வாதையும் எழுப்புகிறவர்கள் உண்டு. ஆகையால் நியாயப்பிரமாணம் பலனற்றதாகி நியாயம் ஒருபோதும் செல்லாமற் போகிறது. துன்மார்க்கன் நீதிமானை வளைந்து கொள்ளுகிறான். ஆதலால் நியாயம் புரட்டப்படுகிறது. நியாயம் புரட்டப்படுகிறது. சரியா? இப்படிலாம் நடக்குது ஆண்டவரே, துன்மார்க்க நீதிமான் வளைந்து கொள்கிறானே அப்படின்னு சொன்ன ஆண்டவர் சொல்கிறாரு. அடுத்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் விசுவாசியாட்டும் விவரிக்கப்பட்டால் நீங்கள் விசுவாசியாத ஒரு கிரியை உங்கள் நாட்களில் செய்வேன், நடப்பிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லுவார்னு பார்த்தீங்க. 6ஆம் வசனத்தில் அவர் சொல்லுவார், நான் பாபிலோனியர் கல்தேயர் எலும்பு பண்ணுவேன், அவன் என் ஜனத்தை நியாயம் திருப்பான் அப்படின்வார். அவன் என்ன செய்வான்? நேபுகத்நேச்சார் அவன் என் ஜனத்தை நியாயம் திருப்பான் அப்படின்னோடனே ஆபக்குக்கு என்ன பண்ணுவான் அப்படின்னா, என்ன ஆண்டவரே,
நான் அவங்க ஊருக்கு உள்ளுக்குள்ள பிரச்சனை இங்கே வந்து அநீதி நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா எங்க ஜனத்தை விட மோசமானவனை கொண்டு வந்து எங்களை நியாயம் தீர்க்கன்னு சொல்றீங்களே அப்படின்னு கேட்பான். நான் இங்கே உள்ள பிரச்சனையை மாற்றுக்காண்டவன் சொன்னால் நியாயம் தீர்க்கிறது எங்களை விட ரொம்ப மோசமானவன், அவனை கொண்டு வந்து நீர் எங்களை தீமை பார்க்க மாட்டாத சுத்த கிணறு அதான் கேட்பான். நீர் எப்படி இப்படி செய்கிறீர் அப்படின்றது அவனுடைய பிரச்சனையாக இருக்கும். சரியா? அது 13 வசனம் பாருங்க, அது 1ஆம் அதிகாரத்தில் 13 வசனம் 12 வசனம் வாசிங்க. 12 வசனம். கர்த்தாவே, நீர் பூர்வ காலம் முதல் என் தேவனும் என் பரிசுத்தருமானவர் அல்லவா? நாங்கள் சாவதில்லை. கர்த்தாவே, நியாய தீர்ப்பு செய்ய அவனை வைத்தீர். கண்மலையே, தண்டனை செய்ய அவனை நியமித்தீர். கண்மலையே, தண்டனை செய்ய அவனை நியமித்தீர். அவனை ஏன் ஆண்டவரை நீங்க இது பண்றீங்க அப்படின்னு கேட்பான். எங்க விட பொல்லாதவனை கொண்டாந்து எதுக்கு நீங்களே நியாயம் தீர்க்கிற பண்றீங்க அப்படின்னு கேட்கும்போது 2ஆம் அதிகாரத்தில் 1, 2, 3 வசனங்கள் ஆண்டவர் சொல்லுவாரு, நீ வந்து கடந்து ஓடுகிறவனும் வாசிக்கும்படி தரிசனத்தை எழுதி போடு. நிச்சயமா வரும். நிச்சயமா வடக்கு தேசத்திலிருந்து நேபுகாத்நேச்சார் வருவான். அது தாமதிப்பது இல்லை. தெரியா? அவன் வருவான் கண்டிப்பா. தரிசனம் பொய் சொல்லாது, அது காத்துரு, அது நிச்சயமா வரும். அவன் நிச்சயமா வருவான், வந்து நியாய தீர்ப்பு தருவான். அவன் என் கையில் ஆயுதமா பயன்படுவான். சரியா? அந்த நேரம், அப்படி நியாய தீர்ப்பு வருகிற நேரம் 4ஆம் வசனம் சொல்லுவாரு. சரியா? இது அகங்காரியா இருக்கிறானே அவனுடைய ஆத்துமா செம்மையானதல்ல, தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். அல்லேலூயா. இங்க என்ன சொல்ற தெரியுமா? நீங்க அடுத்த 5ஆம் வசனத்துலேருந்து பார்த்தீங்கன்னா அவனை நான் நியாயம் தீர்ப்பு பண்ணுவார். யாரை? பாபிலோன தேசத்தை, நேபுகாத்நேச்சர், கல்தேயர்களை, பாபிலோனர்களை, அவன் பெருமை அகங்காரியா நடக்கிறான்ல, அவனை கொண்டு என் ஜனத்தை நியாயம் தீர்த்துட்டு நான் அவனை நியாயம் தீர்ப்பேன் அப்படின்னு ஆண்டவர் அங்கே சொல்லுவார். ஆனால் இங்கே விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான் அப்படின்னு ஏன் ஆண்டவர் சொல்கிறாருன்னா, எதுக்காக கொண்டாருன்னா, வேற வழியில் நான் நியாய தீர்ப்பு செஞ்சாகணும். விசுவாச நீதிமான் பிழைப்பான் அப்படின்னா என்னுடைய வாக்கு தத்தத்தின் பேரில் நான் எப்படிப்பட்டவராக இருக்கிறேன் அப்படிங்கிறதுல நான் ஆணையிட்டு இருக்கிறேங்கிற அந்த விஷயத்தில் யார் விசுவாசத்தோடு இருக்கிறாங்களோ அவங்க கல்தேயர் வந்தாலும் சரி, நியாய தீர்ப்பு செய்தாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, தன் விசுவாசத்தினாலே அவன் நீதிமான் பிழைப்பான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா கவனி, ஏன்னா நான் ஆபிரகாமுக்கு ஆணையிட்டு சொல்லியிருக்கிறேன். ஆணையிட்டு, என்னிலும் பெரியவர் ஒருவரும் இல்லை என்று நான் கண்டு என் பேரிலே ஆணையிட்டு இருக்கிறேன் நான் ஆபிரகாமுக்கு. அல்லேலூயா. என் பேரிலே வானத்து நட்சத்திரங்களை போல நான் பெருக பண்ணுவேன்னு சொல்லியிருக்கிறேன். பூமியில் உள்ள சகல ஜாதி உனக்குள்ள ஆஸ்வதிக்கப்படும் சொல்லியிருக்கிறேன். என் பேரில் ஆணையிட்டு இருக்கிறேன். சரியா? அதை விசுவாசிக்கிறவன் யாரு? அந்த வாக்கு தத்தத்தை, சரி, அந்த ஆணையை, சரியா, நான் எப்படிப்பட்டவராக இருக்கிறேன்றதை விசுவாசிக்கிறேன்னா அவன் கண்டிப்பாக என்ன செய்வான்? அந்த விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். அல்லேலூயா. இப்போ இதை கேட்டவொடனே என்னது? கண்டிப்பாக ஒரேடியாக அந்த நீங்கள் வீட்டில் வாசிப்பது ஞாபகக்குள்ள வாசினா தெரியும். ஒரேடியாக யூதேய தேசத்தை நான் ஒன்றும் இல்லாமல் செஞ்சிட மாட்டேன், மறுபடியும் கொண்டு வந்து நிலைநிறுத்துவேன் அப்படிங்கிறத ஆண்டவர் அங்கே சொல்கிறது. சரியா? நியாய தீர்ப்பு நடக்கும், மறுபடியும் கொண்டு நான் செய்வேன், நான் நிலைநிறுத்துவேன் அப்படின்னு சொல்லும் போது ஆண்டோட பிளானை இப்போ ஆபக்கு புரிஞ்சுக்கிறதுனால 3ஆம் அதிகாரத்தில் அவன் சொல்லுவான். 17, 18 வசனங்கள் வாசிங்க. 3ஆம் அதிகாரத்தில் 17, 18, 19 வசனங்கள். அத்திமரம் துளிர் விடாமற் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமற் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமற் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமற் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். அல்லேலூயா. இப்பதான் இந்த வார்த்தைகள் சொல்றேன். என்ன வார்த்தை? நான் அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பழம் கூடாமல், ஒளிவு மரத்தில் பலனற்று போனாலும், வயல்களை தானியம் விளையலாமல் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்தில் மாடுகள், அந்த வசனம் போடுப்பா, தொழுவத்தில் மாடுகள் இல்லாமல் போனாலும், அந்த நேபுகாத்நேச்சார் வடக்கு தேசத்துல வந்து தேசத்தை ஒன்றுமில்லாமல் ஆக்கினாலும், எல்லாவற்றையும் அவன் கொண்டு போனாலும், எங்கள் தேசத்திலே நிர்மலமாக ஒன்றுமே இல்லாம ஆனாலும், எங்க தேசம் பாலாய் போனாலும், எங்கிட்ட இருக்கிற எல்லாமே ஆட்டு மந்தைகள், மாடுகள் எல்லாமே அவன் பக்கம் போனாலும், எல்லாத்தையும் எடுத்துட்டு போனாலும், ஒண்ணுமில்லாமல் ஆக்கினாலும், அடுத்த சொல்லுவேன், நான் கர்த்தருக்குள் களி கூறுவேன், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். அல்லேலூயா. ஏன்னா ஏன்னா ஒன்றும் அவன் வந்து அவ்வளோ பண்ணாலும் என்னானாலும் சரி, என் தேவன் தன் வாக்கு தத்தத்தை அவர் நிறைவேற்றுவதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. என் தேவன் ஆணையிட்டு சொல்லியிருக்கிற விஷயத்தை, என் தேவன் ஆணையிட்டு சொல்லியிருக்க விஷயத்துல இந்த பூமியில எவ்வளவு பிரச்சனை நடந்தாலும் சரி, அவர் ஆணையிட்டு, அவர் நாமத்திலே ஆணையிட்டு சொல்லுகிற விஷயத்தை நிறைவேற்றுவதில் அவர் வல்லவராக இருக்கிறார். அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதைத்தான் விசுவாசத்தை, அந்த விசுவாசம் நீதிமான் பிழைப்பான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆணையிட்டு சொல்ல விஷயத்துல,
சரியா? நீங்கள் எப்படியே வாங்கல, எபிரேயர் 6ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அங்கேயும் இந்த ரெண்டு விஷயம் சொல்லியிருக்கோம். எபிரேயர் 6ஆம் அதிகாரத்தில் வாசிங்க, 14ஆம் வசனத்தில் வாசிங்க. எபிரேயர் 6 14 இருக்கு. நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். 13 வசனம் வாசிங்க. 13. ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின போது ஆணையிடும்படி தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடியினாலே தமது பேரிலே தானே ஆணையிட்டு, நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். இப்போ ஆபிரகாம் பத்தி சொல்லிட்டு இப்போ நமக்கு வராரு. 16 வாசிங்க. நமக்கு சொல்றது, மனுஷர் தங்களிலும் பெரியவர் பேரில் ஆணையிடுவார்கள், உறுதி பண்ணும்படிக்கு ஆணையிடுதலே சகல விவாதத்திற்கும் முடிவு. ஆணையிடுதலே சகல விவாதத்திற்கும் முடிவு. சரியா? தேவன் என்ன ஆணையிட்டு இருக்கிறார்? சரியா? என்ன அடுத்த வருஷம் வாசிங்க. 17 வாசிங்க. 17. அந்தபடி தேவனும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களுக்கு தமது ஆலோசனையின் மாறாத நிச்சயத்தை பரிபூரணமாய் காண்பிக்கும்படி சித்தமுள்ளவராய் ஒரு ஆணையினாலே அதை ஸ்திரப்படுத்தினார். நமக்கு முன்வைக்கப்பட்ட நம்பிக்கையை பற்றி கொள்ளும்படி அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு முன் வைக்கப்பட்ட நம்பிக்கை பற்றி கொள்ளும்படி அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு 2 மாறாத விசேஷங்களினால் நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படிக்கு எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன் அப்படி செய்தார். அல்லேலூயா. எவ்வளவேனும் பொய் உரையாத தேவன் அப்படி செய்தார். அல்லேலூயா. 2 மாறாத விசேஷங்களினால் அதுவனே ஆணையிட்டு இருக்கிறார். சரி, 2 மாறாத விசேஷம் தான். ஒன்று அவருடைய வாக்கு தத்தம், இன்னொன்று அவருடைய ஆணை. சரி, ரெண்டும் கேட்கும் போது ஒரே மாதிரி தான் இருக்கும். ப்ராமிஸ், அப்படி வாக்கு தத்தம், அவர் வார்த்தை, அவருடைய வார்த்தை, அவர் சொன்னார். இன்னொன்று நிச்சயமாய் செய்வேன், என் பேரில் சொல்கிறேன் அப்படிங்கிற ஆணை. அல்லேலூயா. இப்போ கவனிங்க, நமக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுத்துருக்குறார்? நம்ம எல்லாருக்கும். நீங்கள் தனித்தனியாக வாங்கினீங்களா அட்டாதானு சொல்ல, நம்ம எல்லாருக்கும் சேர்த்து வாக்குத்தத்தனை கொடுத்தார். 1 யோவான் 2 அதிகாரம் 25ஆம் வசனம், நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதை அவர் நமக்கு செய்திருக்கிற வாக்குத்தத்தம். அல்லேலூயா. ஆணையிட்டு சொல்லியிருக்கிறார். 2 மாறாத விசேஷம். ஒன்று அவருடைய வாக்குத்தத்தம், அவருடைய வார்த்தை, இன்னொரு ஆணை. தேவன் மாறாமல் இருப்பார். எவ்வளவு ஏனும் பொய் உரையாத தேவன் அதை சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. நித்திய ஜீவன் அளிப்பேன் என்பதை அவர் நம்ம செய்திருக்கிற வாக்குத்தத்தம். அல்லேலூயா. அப்போ அதை அவர் நிறைவேற்ற அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார், அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. இப்போ இயேசு கிறிஸ்து இல்லாமல் நமக்கு நித்திய ஜீவன் இல்லை. அதனால தான் இங்கே எபிரேயர் 6ஆம் அதிகாரத்தில் அதுக்கு பிறகு உடனே என்ன சொல்லுவார்னு பார்த்தீங்கன்னா, அந்த 19-20 வருஷத்தில் இயேசு கிறிஸ்து பற்றி தான் சொல்லுவார். நமக்கு நம்பிக்கை, அந்த நம்பிக்கை நமக்கு நிலையும் உறுதியும் திரைக்குள்ள போகணுமான ஆத்ம நங்கூரமாக இருக்கிறது. நம் முன்னோடியாக இயேசு மெல்கிதேசு முறையின்படி நித்திய பிரதான ஆசிரியர் நமக்காக அந்த திரைக்குள்ளே பிரவேசித்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ இயேசு சரியா நமக்காக உள்ள என்ன செய்கிறார்? பிரதான ஆசிரியராக அந்த திரைக்குள்ளே பிரவேசித்திருக்கிறார். அவர் உள்ள பிரதான ஆசிரியர் இருக்கிறதுனால, மாறி போகாத ஆசாரித்துவம் உள்ளவராக இருக்கிறதுனால முற்று முடிய நம்மை ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். அதான் எபிரேயர் 7ஆம் அதிகாரத்தில் சொல்லுவார். என்னது? அங்கே பாருங்க, 24-25 வசனம். எபிரேயர் 7:24-25 வசனம். இவரோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறபடியினாலே மாறி போகாத ஆசாரியத்துவம் உள்ளவராய் இருக்கிறார். மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவர்களை முற்று முடிய ரட்சிக்க வல்லவராயும் இருக்கிறார். நம்மை முற்று முடிய ரட்சிக்க கொண்டு போய் பிதாவின் வீட்டில் சேர்க்க இயேசு கிறிஸ்து வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அதான் அதுக்கு அர்த்தம். இவ்வளவு இயேசு பற்றி கேட்டுட்டு முற்று முடிய ரட்சிக்க அவர் வல்லவராக இருக்கிறாரு, எனக்காக எப்போதும் உயிரோடு இருக்கிறாரு, எனக்காக பரிந்து பேச ஒருத்தர் இருக்கிறாரு, இதெல்லாம் கேட்குறான். ஏவன் ஆணையிட்டு சொல்லியிருக்கிறாரு, வாக்குத்தத்தம் தந்திருக்காரு, நித்திய ஜீவனு எல்லாம் சொல்லிட்டு சரியா. அங்கே 1 யோவான்லேயே வாசிங்க. 1 யோவான் 5ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்தில் வாசிங்க. தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார், அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது என்பதே அந்த சாட்சியம். இந்த உலகத்தை ஜெயிக்கணும், ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவன் என்னோடு கூட சுதந்திரத்தில் பங்கடைவான். அப்படிதான் வெளிப்படுத்தி விசேஷம் சொல்லி சபைகளுக்கு சொல்லியிருக்கு. பின்னாடி 21ஆம் அதிகாரத்தில் சொல்லியிருக்கு, ஜெயம் கொள்ளுகிறவன் சகலவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான். அல்லேலூயா. ஜெயம் கொள்றதுக்கு 2 விஷயம் வேணும். சரியா? ஒன்று நான் இப்போ சொல்கிறேன், இன்னொன்று நான் அக்டோபர் 20 சொல்கிறேன். ஒன்று என்ன சொல்கிறேன், இங்கே சொல்லியிருக்கிறத சொல்கிறேன். என்ன ஜெயம் கொள்ற, என்ன எப்படி ஜெயம் கொள்ள முடியும்? அங்கே வாசிங்க. 1 யோவான் 5ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனம், 5ஆம் வசனம் 4:5. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நல்ல கரங்கத்தில் சொல்லுவோமா? நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற எது வேணுங்க? ஜெயிக்கிறனா ஜெயம் கொள்ளுறவனோ அவன் தான் சகலத்தை சுதந்திரித்துக் கொள்வான். என்ன வேணும் நமக்கு? விசுவாசம். என்ன விசுவாசம்? அடுத்த வருஷம் வாசிங்க. என்ன விசுவாசம்? இயேசு கிறிஸ்துவாய்
இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி ஆ. உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? இயேசு தேவகுமாரன் விசுவாசிக்கிற உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? இயேசு தேவகுமாரன் விசுவாசிக்கிறோமா? அப்படி விசுவாசிக்கிற நமக்கு என்ன உண்டு? விசுவாசிக்கிற நமக்கு இப்ப 9 வசனம் வாசிங்க. நாம் மனுஷருடைய சாட்சியை ஏற்றுக்கொண்டால் அதை பார்க்கிலும் தேவனுடைய சாட்சி அதிகமாய் இருக்கிறது. தேவன் தமது குமாரனை குறித்து கொடுத்த சாட்சி இதுவே. தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் அந்த சாட்சியை தனக்குள்ளே கொண்டிருக்கிறான். எந்த விசுவாசத்தை பேசுறாரு தெரியுதா? நம்ம விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற செய்யாம். தேவனுடைய குமாரன் மேல விசுவாசமா இருப்பது. தேவனுடைய குமாரனை விசுவாசிக்கிறவன் எப்படிப்பட்ட விசுவாசம் அவனுக்குள்ள இருக்குதுன்னா, அவர் அந்த சாட்சியை, மனுஷ சாட்சியில தேவனை கொடுத்த சாட்சி அவன் தனக்குள்ள கொண்டிருக்கிறான். தேவனை கொடுத்த சாட்சி என்ன? 11ஆம் வசனம் இப்ப வாசிங்க. தேவனை கொடுத்த சாட்சி என்ன? தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது என்பதே அந்த சாட்சி. அந்த சாட்சியா? எந்த சாட்சி? தேவன் கொடுக்கிற சாட்சி. அது எங்க இருக்குது? விசுவாசிக்கிற உள்ளத்துல இருக்குது. என்ன 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 சாட்சி? தேவன் கொடுத்த சாட்சி நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். குமாரனுக்குள்ள நித்திய ஜீவன் இருக்கிறது என்பது அந்த சாட்சியா இருக்கிறது. அப்ப அதை நான் விசுவாசிக்கிறேன். எவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்லி பைபிள் சொல்லி பாருங்க. உனக்கு நித்திய ஜீவன் நிச்சயமா உண்டு, 100% உண்டு. தேவ குமாரனை விசுவாசிக்கிறார், உனக்கு உண்டு. யார் சொல்லி இருக்கிறா? பாஸ்டர் சொல்றல, தேவனே சாட்சி கொடுத்திருக்கிறார். நல்லா சொல்லுங்க. எவ்வளவு பொய் அறியாத தேவனே சாட்சி கொடுத்திருக்கிறார். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். நீ அதை விசுவாசிக்கணும். அந்த விசுவாசம், இந்த கேடகம் தான் ரொம்ப முக்கியம். சரியா? அப்ப அதை விசுவாசிக்கணும். அது அந்த விசுவாசிக்க தனக்குள்ள அதை கொண்டு இருக்கிறான். அடுத்த வருஷம் வாசிங்க. அடுத்த வருஷம், குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். அடுத்த வருஷம், உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று நீங்கள் அறியவும், தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் நீங்கள் விசுவாசமா இருக்கவும், தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் விசுவாசமா இருக்கிற உங்களுக்கு இவைகளை எழுதியிருக்கிறேன். அல்லேலூயா. இப்ப புரியுதா என்ன விசுவாசம் கேடகம்? புரியுதா? கவனிங்க. என்ன விசுவாச கேடகம் சொல்லி முடிச்சிடறேன். கவனிங்க. மற்ற காரியங்களை அடுத்த வாரம் பார்ப்போம். கவனிங்க. என்ன விசுவாச கேடகம்னா, எதை பிடிச்சி நிக்கணும்னா, தேவ பிள்ளையா இருக்கிறாங்க. தேவ கிருபையினால தேவன் எனக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய குமாரனை என்ன விசுவாசம் இருக்கிறனால நித்திய ஜீவன் இருக்கிற குமாரனுக்குள்ள இருக்கிறது என்பது தேவன் கொடுக்கும் சாட்சியா. அந்த சாட்சி என் உள்ளத்தில் இருக்கிறது. அதுதான் விசுவாசம். 100% நித்திய ஜீவன் உண்டு. பிசாசே, நீ என்ன உபத்திரத்தை கொண்டு வந்தாலும் சரி, என்ன போராட்டங்கள், என்ன பாடுகள், என்ன நிந்தைகள், என்ன அவமானங்கள், அத்திமரம் துளி விடாமல் போனாலும் சரி, திராட்சை செடி பழம் கொடுக்காமல் போனாலும் சரி, ஆடுகள் மந்தையில் இல்லாமல் போனாலும் சரி, மாடுகள் தொழுவத்தில் இல்லாமல் போனாலும் சரி, என்ன ஆனாலும் சரி, எனக்கு நித்திய ஜீவன் உண்டு. எனக்கு நித்திய ஜீவன் உண்டு. எனக்கு நித்திய ஜீவன் உண்டு. அதை நீ ஒண்ணுமே பண்ண முடியாது. அல்லேலூயா. அதை நீ ஒண்ணுமே செய்ய முடியாது. அந்த விசுவாசத்தை பிடிச்சி நில்லு. புரியுதா? என்ன வேணா போராட்டம் வரட்டும், என்ன வேணா நிந்த வரட்டும், என்ன வேணா அவமானம் வரட்டும், ஜெபத்துக்கு பதில் வராம கூட இருக்கட்டும், என்ன வேணா நடக்கட்டும். இந்த உலகத்துல என்ன வேணா நடக்கட்டும். எதிர்பார்த்து நடக்காமல் கூட போகட்டும். இந்த கேடகம் எனக்கு 100% நித்திய ஜீவன் உண்டு. ஏன்னா சொன்னது எங்க பாஸ்டர் இல்ல, ஆண்டவர், எவ்வளவு வேணும் போய் வரையாத தேவன் சாட்சி கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் என்றைக்கும் மாறல. நீங்க ஆபக்கூட்ட தான் பேசினாரு. என்ன நடந்தாலும் சரி, விசுவாசம் நீதிமான் பிழைப்பான். அல்லேலூயா. அந்த விசுவாசம் வச்சிருக்கேன், அதை வச்சிருக்கேன். நீ என்ன பிரச்சனை வேணா கொண்டு வா, என்ன பிரச்சனை வேணா கொண்டு வா. பிசாசே, நீ என்னத்தை வேணா கொண்டு வா, சந்திக்க நான் தயார். அல்லேலூயா. எதிர்த்து நிற்க நான் தயார். அல்லேலூயா. ஏன்னா என்கிட்ட என்ன இருக்குது அப்படின்னா, ஸ்ட்ராங்கான ஒரு பெரிய கேடகம் என் கையில இருக்கிறது. அல்லேலூயா. தேவனுடைய சர்வாயுதம் என்கிட்ட இருக்குது. அதுல ஒரு டூல் தான் என்னது? இந்த விசுவாசம், இந்த கேடகத்தை பிடிச்சி நிற்கிறேன். அல்லேலூயா. நான் ஒன்று காட்டு முடிச்சிட்டோமா? நம்ம ஆத்மா உயிர்ப்பிக்க முடியா? நம்ம பிடிச்சி நிற்கணும்னு இப்போ பிரசங்கம் கேட்குறோம். இந்த மாதிரிலாம் எந்த பிரசங்கமே இல்லாமல், இந்த மாதிரிலாம் எந்த பிரசங்கமே இல்லாமல் ஒரு கூட்டம், தனித்தனியாக நிறைய நாட்கள்லாம் ஒரு கூட்டம்னு சொல்லுவேன், ஒரு கூட்டம் ஸ்ட்ராங்காக பிடிச்சிட்டு நின்னாங்க. என்ன வேணாலும் நடக்கட்டும், என்ன வேணா நடக்கட்டும். அவங்களுக்கு பிரசங்கம் இல்லை, இது மாதிரி முழு பைபிள் கிடையாது, எதுவும் இல்லை. ஆனால் வாக்குத்தத்தம் மட்டும்தான். தேவன் எப்படிப்பட்டவர்னு புரிஞ்சுக்கிட்டனால, வாக்கு பண்ணினவர் எப்படிப்பட்ட தெரிஞ்சனால, அவங்க அப்படி எல்லாரும் லைனா ஒவ்வொரு டைமில் லைன் நினைக்கிறாங்க. கேடகத்தை பிடிச்சி, டே பிசாசு என்ன வேணா பண்ணுற, என்ன வேணா அப்படின்னா. யார் பார்க்கலாமா? எபிரேயர் 11 அதிகாரத்து வாங்களேன். எபிரேயர் 11 அதிகாரத்தில் இன்னவங்க பேரெல்லாம் போட்டிருக்கு.
மொத்தத்தையும் வாசிக்க நமக்கு சமயம் இருக்காது. அவரே பைபிளில் அவரே எப்படி ஆக்கினா சமயம் கிடையாதுன்றாரு. நமக்கும் சமயம் இல்லை. ஆனால் ஒரு காரியத்தை வாசிப்போம். அதில் 13 வாசிங்க. 11 இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடே மரித்தார்கள். மரிக்கும் போது எப்படி மரிச்சாங்க? என்ன விசுவாசம்? அடுத்த வசனம் பாருங்க. என்ன விசுவாசம்? இப்படி அறிக்கையிடுகிறவர்கள் சுய தேசத்தை நாடி போகிறோம் என்று தெரியப்படுத்துகிறார்கள். தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்களானால் அதற்கு திரும்பி போவதற்கு அவர்களுக்கு சமயம் கிடைத்திருக்குமே. அதையல்ல, அதிலும் மேன்மையான பரம தேசத்தையே விரும்பினார்கள். ஆகையால் தேவன் அவர்களுடைய தேவன் எனப்பட வெட்கப்படுகிறதில்லை. அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே. அல்லேலூயா. அவர்கள் விட்டு வந்த தேசம் இல்ல, நாடி போகிற தேசம், தேவன் ஆயத்தம் பண்ணுகிற அந்த தேசம். அல்லேலூயா. அங்கதான் நாங்க போறோம், எங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு அப்படின்னு ஸ்ட்ராங்கா நின்ட்டாங்கன்னு சொல்லி பைபிள் சொல்லுது. அல்லேலூயா. அந்த கேடகத்தை பிடிச்சி என்னெல்லாம் பண்ணாங்க தெரியுமா? நீங்க வீட்டில் பார்த்து அதிகாரம் ஃபுல்லாக வாசி பாருங்க. கொஞ்சம் மட்டும் வாசிப்போம். கேடகம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, நீங்க அதில் 33 வசனம் வாசிங்க. என்ன பண்ணாங்கன்னு பாருங்க. விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள், அக்கினியின் உக்கிரத்தை அவித்தார்கள், பட்டய கருக்குக்கு தப்பினார்கள், பலவீனத்தில் பலன் கொண்டார்கள், யுத்தத்தில் வல்லவர்களானார்கள், அந்நியருடைய சேனைகளை முறியடித்தார்கள், ஸ்திரீகள் சாக கொடுத்த தங்களுடையவர்களை உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள். வேறு சிலர் மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படிக்கு விடுதலை பெற சம்மதியாமல் வாதிக்கப்பட்டார்கள். வேறு சிலர் நிந்தைகளையும் அடிகளையும் கட்டுகளையும் காவலையும் அனுபவித்தார்கள். எதனால அனுபவிச்சாங்க? நீ சொல்லுங்க. அமைதியா இருக்கு. எதனால அனுபவிச்சாங்க? விசுவாசத்தினால. என்ன விசுவாசம்? என்ன விசுவாசம்? எனக்கு ஆண்டவர் அது ஒன்றை தருவார், இதை ஒன்றை தருவார். சரியா? அது இல்லை. அதை இந்த நாட்களில் பேசிக்கிறான். விசுவாசத்தை வச்சுக்கின்னு மேன்மையான உயிர்த்தெழுதல். தேவன் எங்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணுகிறார். அல்லேலூயா. நித்திய ஜீவன் உண்டு அப்படி நம்பிக்கை. வாசிங்க. விசுவாசம் வாசிங்க. கல்லறி உண்டார்கள், வாழால் அறுப்புண்டார்கள், பரீட்சை பார்க்கப்பட்டார்கள், பட்டயத்தினாலே வெட்டப்பட்டு மரித்தார்கள், செம்மறியாட்டு தோள்களையும் வெள்ளாட்டு தோள்களையும் பொறுத்து கொண்டு திரிந்து குறைவையும் உபத்திரவத்தையும் துன்பத்தையும் அனுபவித்தார்கள். உலகம் அவர்களுக்கு பாத்திரமாய் இருக்கவில்லை. அவர்கள் வனாந்திரங்களிலேயும் மலைகளிலேயும் குகைகளிலேயும் பூமியின் வெடிப்புகளிலேயும் சிதறுண்டு அலைந்தார்கள். எப்படிதான் போட்டிருக்கு? சரியா? அடைந்தார்கள் கொண்டார்கள். ஆனாலும் நம்மளை விசேஷமாக்கிட்டு அடுத்த 2 வசனம் வாசிங்க. இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமற் போனார்கள். அவர்கள் நம்மையல்லாமல் பூரணர் ஆகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானதொன்றை தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்திருந்தார். பைபிள், பிரசங்கம், பாஸ்டரு, சபை இதெல்லாம் இல்லாதவங்க அந்த கேடகத்தை பிடிச்சிட்டு நின்னாங்க. எப்படிலாம் போட்டு ராஜ்யங்களை ஜெயித்தாங்க, சிங்கத்தை வாயை அடைச்சாங்க. சரியா? உயிர்த்தல் மகா மேன்மையான உயிர்த்தல் அடைய போகிறோன்னு சொல்லிட்டு விடுதலை பெற சம்மதியாமல் வாதிக்கப்பட்டு ஒப்பு கொடுத்தாங்க. உலகம் அவங்களுக்கு பாத்திரமா இல்லை. அவங்க துன்பத்தையும் உபத்திரவத்தையும் பாடுகளையும் போராட்டங்களையும் அனுபவித்தார்கள். எதனாலாம்? இதெல்லாம் டெம்பரரியா, இந்த உலகத்தோடு போச்சா, ஆனால் நித்திய ஜீவன் உண்டுயா. அல்லேலூயா. இக்காலத்து பாடுகள் இனி வரும் மகிமைக்கு ஒப்பானதல்ல. அல்லேலூயா. அப்படி புஷி நின்னாங்க. நான் மகிமைக்குள்ளே பிரவேசிப்பேன், நித்திய ஜீவன் உண்டு அப்படிங்கிற கேடகம் இந்த உலகத்தில் எந்த பிரச்சனை வேணாலும் சந்திக்க வச்சிச்சு. அல்லேலூயா. இவ்வளோ தெளிவாக ஃபுல் பைபிள்லாம் அவங்களுக்கு இல்லை. பிடிச்சிட்டு நில்லுங்க கேடகத்தை அப்படிலாம் இல்லை. ஆனால் நின்னாங்க. நமக்கு இவ்வளோ வசனம் தெளிவாக இருக்குது, பிரசங்கம் தெளிவாக இருக்குது, நமக்கு சபை இருக்குது, பிரசங்கம், பாஸ்டரு, சரியா, வசனம், ஃபுல் பைபிள் எல்லாம் இருக்குது. சரியா? அப்போ எது கையில் இருக்கணும் சொல்லுங்கள்? விசுவாசம் என்னன்னு கேடகம். கேடகத்தை பிடிச்சின்னு என்ன சொல்லலாம்? 2 சென்டென்ஸ் சொல்லலாம். கேடகத்தை பிடிச்சி என்ன சொல்லலாம்? நித்திய ஜீவன் எனக்கு, நித்திய ஜீவன் நிச்சயமாக எனக்கு உண்டு. இந்த உலகத்தில் என்னத்தை வேணால் சந்திக்க நான், சொல்லுங்கள், என்னத்தை வேணால் சந்திக்க நான் தயாராக இருக்கிறேன். தேவனத்தை அன்பு கூறுவ சாலும் நன்மைக்கு எது பார்த்தா நடக்கும். நெல்லுங்க, ஜெபம் பண்ணுவோம். மற்ற காரியங்களை இப்போ அடுத்த வாரம் செய்வோம். ஏழ்மையில் இப்போ ஜெபம் பண்ணுவோம். ஒப்பு கொடுத்து இந்த நாளிலும் நாம் பார்த்த காரியம்
சுவிசேஷத்துக்குரிய சமாதானம் என ஆயத்தம் பாதரட்சைன்னு பார்த்தோம். சுவிசேஷனால் நமக்கு சமாதானம் உண்டாயிருக்கிறது. ரெண்டாவது விசுவாசம் என்னும் கேடகம். ஆண்டவரை கேட்போம், ஆண்டவரே இந்த தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தில் ஆண்டவரே சத்தியம் என்றால் என்ன என்றதும், ஆண்டவரே நீதி என்ற மார்க்க வசனத்தை குறித்தோம், ஆண்டவரே பாதரட்சை சுவிசேஷம் என்ன பாதரட்சை சமாதானத்தின் சுவிசேஷம் பாதரட்சை குறித்தோம். ஆண்டவர் இந்த நாளில் விசுவாசம் என்ற கேடகத்தை குறித்து நான் அறிந்து கொள்ள நீ பாராட்டின கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே எந்த போராட்டங்கள், எந்த பாடுகள், எந்த உபத்திரங்கள் வந்தாலும் கர்த்தாவே ஆண்டவரே நான் விசுவாசத்தில் நிலைத்திருக்கும்படியாக, ஆண்டவரே விசுவாசத்தில் உறுதியாக நான் நிற்கும்படியாக கர்த்தாவே தகப்பனே அந்த விசுவாசத்தை கையில் பிடித்து கொண்டு நிற்க ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரேன்னு சொல்லி கேட்போமா? ஆண்டோட உதவி கேட்போமா? கிருபை கேட்போமா? கண்கள் மூடி ஜெபம் பண்ணுவோம். உதவி கேட்போம். ஆண்டோட்ட வல்ல பிதாவே நன்றியுடைமை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். கிருபை மேறக்கும் தாய் நிறைந்து அப்பா அந்த நேரத்திற்குமார் நாங்கள் இயேசு நாமத்தில் வருகிறோம். எங்களை பேசுகிற வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரே உம்மிடத்தில் நாங்கள் சமாதானம் பெற்றிருக்கிறோம் என்று சொல்லி உடைய பிள்ளைகளாய் நாங்கள் உண்டு கால் ஊண்டி நிற்கவும் ஆண்டவரே விசுவாசம் என்ற கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாக காணப்படும். வெள்ளாங்க நீயும் அக்னி ஆஸ்திரங்கள் எல்லாம் அவித்து போடத்தக்கதாக ஆண்டவரே என் கைகளில் அந்த கேடகம் எப்போதும் இருக்கும்படி நித்திய ஜீவன் எங்களுக்கு உண்டு என்கிற கர்த்தாவே அந்த விசுவாசத்தோடு நாங்கள் நிற்கும்படி, உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாக இந்த விசுவாசத்தை கையில் பிடித்து கொண்டு நாங்கள் நிற்கும்படி, இந்த உலகத்தில் எத்தனை போராட்டங்கள், பாடுகள், உபத்திரவங்கள், நிந்தைகள், அவமானங்கள், காரியங்கள் இருந்தாலும் ஆண்டவரே கர்த்தாவே தகப்பனே அப்பாவை சாபக்கு சொன்னது போல நான் கற்றுக்கொள்ள மகிழ்ச்சியாக இருப்பேன், கற்றுக்கொள்ள களி கூறுவேன்னு சொன்னது போல விசுவாசத்தோடு நாங்கள் ஒவ்வொரு நிற்பதற்கு இன்றைக்கு மாத்திரம் இல்லை ஆண்டவரே, இந்த வாரம் மட்டும் இல்லை ஆண்டவரே, இந்த வருகை வரையிலும் மரணம் வரையிலும் ஆண்டவர் இந்த செய்தியை நாங்கள் மறக்காமல் எங்களுடைய கையில் இருக்கிற இந்த விசுவாசம் கேடகத்துக்கு விடாமல் நிற்பதற்கு ஒருவருக்கு நீ உதவி செய்யும்படி கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்ய எங்களை தாழ்த்துக்கிறோம். இயேசு நாமத்து ஜெபங்கள் ஜீவனங்கள் நல்ல பிதாவே ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உடலவே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்ய இயக்கமும் பாதுகாப்பு எப்பொழுதும் எப்பொழுதும் இயேசு கிறிஸ்து ரகசிய வருகை மட்டும் இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.